श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नः चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कामकोटि शंकर कांची शंकर जगद्गुरु कांची महास्वामिகளுக்கு हर हर नमः पार्वती पदये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஸ்ரீ விநாயக மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே சரணமையப்பா பண்டரீபுர விட்டல மகராஜ் கி திருமலா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சனிக்கிழமை தினத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு திருப்பதி போல பாவிக்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் வெங்கடேஸ்வர ஆலயத்தில் இன்னைக்கு விட்டலன் மகிமை அப்படிங்கிற தலைப்பில் மகாவிஷ்ணுவோட பல்வேறு வடிவங்களில் ஒன்றான விட்டலனை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த அமெரிக்க விஜயம் அப்படிங்கிறது இது எனக்கு முதல் விசிட். எனக்கு போன ஏப்ரல் 28 நான் முதலாக பாஸ்டனில் வந்து இறங்கினேன். ஒரு மாத காலம் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுத்து. பல இடங்களில் சத்சங்கங்கள்லாம் கலந்துட்டு இப்போ நான் பிரிட்ஸ்பர்கில் இருக்கேன். இன்னொரு 1.5 மாதம் இருக்குது, ஒரு 2.5 மாத ட்ரிப் இது. இந்த ட்ரிப் அமைகிறதுக்கு ரொம்ப ஒரு துணையாக இருந்த பல்வேறு நண்பர்கள் அனைவருக்கும், ஆலய நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்கள். இந்த ஆலயத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் பேசுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இங்கே என்னை அழைத்தமைக்கும் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகஸ்தர்கள், கமிட்டி நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான நன்றிகள். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் இறைவணக்கம் பாடினர் திரு சுந்தராமன் நண்பர், அவருக்கும் என்னை அறிமுகப்படுத்தின ஆலயத்தின் சேர்மன் திரு ராம்குமார் அவர்களுக்கும், பக்த கோடிகளான உங்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்களை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்கிறேன். பொதுவாக பெருமாள் அப்படின்னு நம்ம பார்க்கிற போது மகாவிஷ்ணுவோடைய வடிவங்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம தசாவதாரம், அதான் நம்ம தலைவருக்கும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். அந்த தசாவதாரத்தை தவிர பெருமாளுடைய பல்வேறு அவதாரங்கள், பல்வேறு சொரூபங்கள் காணப்படுகின்றன. அதில் பார்த்தோம் அப்படின்னா சுதர்சனர் சொல்லுவோம், அப்புறம் தன்வந்திரி பகவானை சொல்லுவோம், அப்புறம் விட்டலனை சொல்லுவோம். பல்வேறு பெயர்கள் தாங்கி பல இடங்களில் பெருமாள் இன்றைக்கு அருளிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒரு அற்புதமான வடிவம் விட்டலன் அப்படின்னு சொல்லக்கூடியது, பண்டரிநாதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் பேசுறப்ப சொல்ற போது இந்த வித்தல 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 அப்படிங்கிற அந்த நாமத்தை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு நிரூபிச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானுடைய நாமங்கள் ஒன்றுதான் நம்ம கடைசி காலத்துல ஒரு ஆரோக்கியத்தோட நம்மளை வச்சிருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம உணர முடியும். நமது கடைசி காலத்துல நமக்கு என்ன தேவை, நம்ம எல்லாம் என்ன ஆசைப்படுவோம், அடுத்து நமக்கு பிறப்பு என்பது இருக்கக்கூடாது. இந்த பிறவியில நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். அடுத்து நமக்கு பிறவி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பகவானுடைய நாமங்களை சொன்னாலே இந்த கலிகாலத்துல நம்ம கரையேறி விடலாம் அப்படின்னு புராணங்கள், நூல்கள் சொல்கிறது. ஒவ்வொரு யுகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான வழிபாடுகள், கடவுளை எப்படி துதிச்சா நம்ம கரை சேர முடியும் அப்படின்னு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு வழிபாடு உண்டு. அதுல இந்த கலிகாலம் அப்படிங்கிறது
கிட்டத்தட்ட ஒரு அவசர காலம். இந்த கலிகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலில் சக்கரம் கட்டிக்காத குறையாத்தான் நம்ம அத்தனை பேரும் ஓடிண்டே இருப்போம், அங்கங்கே ஓடிண்டே இருப்போம். ஒரு நிலையாக ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு அதை உள்வாங்கி அதற்கு பதில் சொல்லக்கூடிய பொறுமெல்லாம் இந்த கலிகாலத்தில் கிடையாது. எல்லாமே ஒரு அவசர யுகம். இந்த அவசர யுகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் நமக்கு ரொம்ப சுலபம் பண்ணியிருக்க. நீ நாமாவை சொன்னாலே போதும், நீ கரை செஞ்சுடலாம். என்ன நாமா நமக்கு பிடிக்குமோ, நமச்சிவாய் பிடிக்குமோ, நாராயண பிடிக்குமோ, விட்டலா பிடிக்குமோ, எந்த நாமத்தை சொன்னாலும் நம்ம கரையேறி விடலாம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமை தான் ரொம்ப பிடிக்கும். நம்மளை போல கிடையாது பகவான் தான். நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாறும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சுபாவங்கள் எல்லாமே மாறும். பகவானுக்கு பார்த்தோம் அப்படின்னா எளிமை. பகவான் நம்மகிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. எனக்கு மாலையை வாங்கி போடு, எனக்கு வஸ்திரத்தை வாங்கி போடு, எனக்கு புடவையை வாங்கி கொடு, எனக்கு பாலபிஷேகம் என்ன, பகவான் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆசை இந்த பகவானுக்கு நம்ம எல்லாம் பண்ணி பார்க்கணும். நம்ம இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சீவி முடிச்சு சிங்காரிச்சு அப்படின்பா கிராமங்களில் சொல்லுவா. இந்த குழந்தையை அழகுபடுத்தி பார்க்கறது நம்ம வழக்கம். அதே போல நம்ம வணங்கக்கூடிய பகவானையும் நம்ம அழகுபடுத்தி பார்க்கணும்னு இந்த மனசுக்கு சந்தோஷத்திற்காக நாம் அழகுபடுத்துகிறோமே தவிர பகவானுக்கு எதிலுமே ஆசை கிடையாது. திருமலை திருப்பதி பெருமாள் இருக்கக்கூடிய இந்த திருமலையில எத்தனையோ பிரசாதங்கள் நிறைய உண்டு. திருமலையில லட்டு உண்டு, போலி உண்டு, எக்கச்சக்கமான பிரசாதங்கள். இந்த ஆலயத்தினுடைய தலபுராணத்தை பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்னென்ன பிரசாதங்கள் அப்படின்னு படித்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவ்வளவு பிரசாதங்கள் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பெருமாளுடைய குலசேகரப்படின்னு சொல்லுவோம். திருப்பதியில் பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையில் இந்த கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கு பேர் குலசேகரப்படின்னு பேர். அந்த குலசேகரப்படி தாண்டி பெருமாளுக்கு என்ன நிவேதனம் ஆகிறது அப்படின்னா நம்ம அத்தனை பேருக்கும் ஆச்சரியமா இருக்கும். என்ன சாதம் என்ன உள்ள போறது தெரியுமா? இந்த பெருமாளுக்கு நிவேதனம் அப்படின்னா வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் இந்த பெருமாளுக்கு நிவேதனம். மிச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு என்னென்ன அங்கே விற்கிறாளோ அதெல்லாம் பெருமாளுடைய கருவறைக்கு போகாது. இந்த பெருமாள் என்ன சொல்றார், எத்தனை பெரிய கோடீஸ்வரன் உலகத்திலேயே பெருமாள் அப்படிங்கிறவர் 2வது பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு ரெக்கார்ட் சொல்றது. முதல்ல வாட்டிக்கன் சிட்டி, அதற்கு அடுத்து அதிக வருமானம் அப்படின்னா திருப்பதியில் இருக்கிற அந்த பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு அத்தனை வசதிகள் இருந்தும் நம்ம எல்லாம் படத்தை கொண்டு கொட்டுன்னு கொட்டியும் நம்மளை போல விதம் விதமாக அந்த பெருமாள் சாப்பிட்றது கிடையாது. காத்தால ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று, ஸ்நாக்ஸ் ஒன்று எல்லாம் கிடையாது. ஒரே பிரசாதம் தயிர் சாதம் மட்டும்தான் அந்த படியை தாண்டி இவருக்கு போகும். சரி, அந்த தயிர் சாதமாவது ஒரு தங்க தாம்பாளத்தில் போறதா அப்படின்னா கிடையாது. சரி, ஒரு வெள்ளி தட்டுல போறதா அதுவும் கிடையாது. அந்த தயிர் சாதத்தையும் எதுல பெருமாள் தங்கிட்ட வரவழைக்கிறார் அப்படின்னா ஒரு மண் சட்டியில தான் வரவழைக்கிறார். ஒரு மண் சட்டியில தயிர் சாதம் போட்டு அந்த பெருமாளுக்கு கொண்டு போய் தினமும் அங்க இருக்கிற பட்டாச்சாரியார் நிவேதனம் பண்ணுவார். இந்த மண் சட்டி எப்படி இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, உடஞ்சிருக்கணும். இந்த மண் சட்டியில ஒரு விரிசல் இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிருக்கும். அதுதான் அந்த குலசேகரப்படி தாண்டி பெருமாளுக்கு போகக்கூடிய ஒரே பிரசாதம். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோடு எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா எத்தனை வசதிகள் இருந்தும் இல்லாமல் இரு அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம அத்தனை பேருக்கும் உணர்த்துற. நமக்கெல்லாம் ரொம்ப வசதி இருக்கலாம், எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கணத்திலும் நம்ம கொஞ்சமும் நிலை தடுமாறாம ஒரு கர்வத்திற்கோ ஒரு ஆணவத்திற்கோ ஒரு செருக்குக்கோ நாம் மதிமயங்காம ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையத்தான் நமக்கு திருப்பதி பெருமாள் உணர்த்துகிறார். அதே போல விட்டலன். இந்த விட்டலனோட கதை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆலயம் ஒரு இடத்திற்கு வருவதற்கும் ஒரு தலபுராணம் அப்படின்னு ஒன்று உண்டு. ஒரு சுவாமி மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் அப்படின்னா கற்பகாம்பாள் எப்படி அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கிறது ஒரு தலபுராணம். அதாவது பார்வதி தேவியாகப்பட்டவள் மயில் வடிவம் எடுத்து சிவனை பூஜை பண்ணினிடம் மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் ஆலயம். அதே போல இந்த விட்டலன் ஆலயத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா தலபுராண கதை கொஞ்சம் பெருசு. அந்த காலத்துல புண்டரீகன் அப்படின்னு ஒரு பக்தன் ஒருத்தர் இருந்தான். அந்த புண்டரீகன் அப்படின்னா அவனுக்கு அப்பா அம்மா உண்டு. அவனை போல ஒரு சோம்பேறியை பார்க்கவே முடியாது. எப்படி சோம்பேறி அப்படின்னா
அவன் குளிச்ச பிறகு அவனுடைய ட்ரெஸ்ஸை வந்து அவன் அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா நீ தான் துவைக்கணும்னு கொடுத்துருவான். வயசாயிடுத்து, ஒரு 18-19 வயசாயிடுத்து, ஒரு வாலிபன் வயசுக்கு வந்துட்டான். ஆனாலும் என்ன பண்ணுவான், அம்மாட்ட கொடுத்துருவான். அம்மா சமைச்சு குடிச்ச பிறகு வாடா புண்டரிக்கா சாப்பிடலாம் அப்படின்னா அம்மா தட்டெடுத்து வைமா, தட்டை கூடாம எடுத்து வைக்க மாட்டான். அம்மா சாப்பாடு போடுவா. சாப்பிட்டு பிடிச்ச பிறகு அம்மா தட்டலும்பி வச்சுடு அப்படின்பா. எந்த ஒரு வேலையும் அந்த புண்டரிகன் செய்ய மாட்டான். முழுக்க முழுக்க பார்த்தா எல்லாமே அம்மா அப்பா அவ 2 பேரைத்தான் வேலை வாங்குவான். பொதுவாக ஒரு தாய்க்கு எது சுகம் அப்படின்னா, மகனுக்கோ மகளுக்கோ சேவை செய்வது ஒண்ணுதான் அம்மாவுக்கோ சுகம். தனக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலுமே, எத்தனை துயரம் இருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்க மாட்டார். குழந்தைகிட்ட வெளிக்காட்டிக்க மாட்டார். அன்போடு அம்மா அப்பா செய்வார். அதே போல அந்த அம்மாவும் ரொம்ப ஆசையா செய்யறான். நம்மளோட பையன் தானே, நம்ம பையனுக்கு தாராளமா செய்வோமே அப்படின்னு அம்மா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அவ அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து ஒரு நாள் பேசிக்கிற. அப்பா கேட்கிற, எத்தனை நாளடி ஒரு மகனுக்கு நீ வேலை செஞ்சுட்டே இருப்ப, அவனுக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டாச்சு அப்படின்னா அவனுடைய மனைவி வந்துடுவா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவா, 2 பேர் வேலையை பகிர்ந்து பண்ணுவா. ஒரு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை மாறிவிடுமே அப்படின்னு அப்பா சொல்ற. அம்மாவும் என்ன பண்றா, சரி பண்ணிடலாமே, ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் புண்டரீகனுக்கு. கல்யாணத்தை பண்ணினாலாவது வரக்கூடிய மருமகள் பாதி வேலையை ஷேர் பண்ணி அவ பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குற. கிராமத்தில் அந்த நாட்கள் எப்படி பண்ணுவா அப்படின்னா, வீட்டுக்கு அடங்காமல் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா என்ன பேசுவா, அவனுக்கு முதல்ல ஒரு கால் கட்டை போட்டு விட்டுரும், ஒரு கல்யாணத்தை பண்ணும், அவன் சரியாயிடுவான் அப்படின்னு பேசுவான். ஆனால் கல்யாணத்தை பண்ணியாச்சுன்னா அது வரைக்கும் கொடுத்த தொல்லை போக புதுசாக வரவளுக்கும் தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சுடுவான். பல இடங்கள் அப்படி ஆகுது. அதே போல தான் புண்டரீகனுக்கு கல்யாணம் பண்ணினான். அவன் நல்ல விதத்தில் மாறுவான், வர மாட்டுப்பொன் நமக்கு சௌகரியமாக இருப்பான்னு நினச்சி பண்ணின கல்யாணமும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. எப்படி புண்டரீகன் தன்னுடைய வஸ்திரங்களை போட ஆரம்பிச்சானோ அதே போல் அவனுடைய மனைவியும் மாமியார்ட்ட போட ஆரம்பிச்சான். இதையும் சேர்த்து துவைச்சிடுவோம்மா எங்கள் ஆத்துக்காரோட வஸ்திரத்தோட அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். சமையக்கட்டு பக்கம் தப்பி தவறி கூட போகவே மாட்டேன்ட்டான். எனக்கு சமைக்க தெரியாதுமா, நீங்களே சமைச்சு போட்டுருங்கோ, எப்படி என் ஆத்துக்காரருக்கு தட்டெடுத்து வைக்கிறோடோ அதே போல் எனக்கும் தட்டெடுத்து வச்சுருக்கோ அப்படின்னு அம்மாவை சேர்த்து வேலை வாங்க ஆரம்பித்தேன். இது என்ன சொல்லுவான்னா, நம்ம ஏதோ ஒன்று நினச்சி நல்லதுன்னு நினச்சி பண்ண போய் நமக்கு நாமளே வலியை ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்தது. அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறேன், என்னடி இது நமக்கு சனியின் விட்டப்பாடில் போல இருக்கே, மேலும் மேலும் தொடர்ந்துட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறேன். ஒரு பல மாசங்கள் போகிறது. ஒரு காலகட்டத்தில் அவர் 2 பேரும் பேசிக்கிறப்ப, நம்ம இவாளை விட்டு கிளம்பி போயிடுவோம், ஒரு காசியை பார்க்க போயிடலாம், ஒரு காசியில் போயாச்சு அப்படின்னா நம்மளோட கடைசி காலத்தை காசியில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் பேசுகிறார். அந்த நாளில் ஒரு வழக்கம் உண்டு. ஏதான வீட்டில் ஏதான ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னா ஆத்துக்கார் என்ன பண்ணுவோம், பொண்டாட்டியை பயமுறுத்துவார், நான் இப்படிலாம் பண்ணியிருந்தா நான் காசிக்கு போடுவேன் அப்படின்பேன். மாமின்னு சொல்ற, பரவாயில்ல போங்க நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்பேன். அது காசிக்கு போயாச்சு அப்படின்னா அந்த இடத்துல நிம்மதியாக இருக்கலாம், கடைசி காலத்தில் காசியில் மரித்தால் முக்தின்னு சொல்லுவாள். அதுக்காக அந்த காலத்தில் காசிக்கு போனேன். காசியில் எந்த விதமான செலவும் கிடையாது, சாப்பாடு ஃப்ரீயாக கிடைக்கும், தங்கறதுக்கு இடம் ஃப்ரீயாக கிடைக்கும், கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம், விஸ்வநாதர் தரிசனம் கிடைக்கும், எல்லாமே காசியில் சுலபமாக கிடைக்கும். அதனால இவர் 2 பேரும் என்ன பண்றா, காசிக்கு போகலாம்னு தீர்மானிச்சு ஒரு நாள் புண்டரீகன்ட்ட சொல்றார், அப்பா நாங்கள்லாம் 2 பேரும் கடைசி காலத்தில் காசிக்கு போகலான்னு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் ஆற்ற பார்த்துக்கோங்க, நீங்கள் சௌக்கியமாக இருங்கோ, நாங்கள் காசிக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு கிளம்புறாங்க. இவர் 2 பேரும் பேசிக்கிறா, கணவன் மனைவி. சரி அம்மா அப்பா போயாச்சுன்னா யார் சுவைக்கிறது, யார் சமையல் பண்ணுறது, யார் சாப்பாட்டை போடுறதுன்னு பேசிக்கிறார். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணுறா, ஏதோ சமையல் பண்ணுறா, ஏதோ சாப்பாட்டை போடுறா. 2 பேரும் ஒரு உப்பு சப்பு இல்லாமல் சாப்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் போன உடனே புண்டரீகன் கேட்குறான், இது இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது, உன் சாப்பாட்டை என்னாலேயே சாப்பிட முடியல, வஸ்திரத்தை நீயும் சரியாக துவைக்க மாட்டேங்கிற, எங்கள் அம்மாவை போல நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு பேசுகிறப்ப இந்த மருமகள் மாட்டு பொண்ணு ஒரு ஐடியா சொல்கிறா, பேசாமல் உங்கள் அப்பா அம்மா பின்னாடியே நம்மளும் போயிடலாம், ஏன்னா அவன் மெதுவாக தான் நடப்பா, நம்ம வேகமாக நடக்கலாம். நடந்து போயாச்சுன்னா ஏதான ஒரு கிராமத்தில் ஒரு சத்திரத்தில் அவள் தங்கியிருப்பா, அங்கே போய் நம்ம வேலையை திரும்ப கொடுக்கலாம், அந்த வஸ்திரத்தை துவைச்சு கொடுக்கும், நீங்கள் சாப்பிட்ற இடத்துல எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கோம், நம்ம உட்காந்துக்கலாம் நிம்மதியாக, சரியா இருக்கா அப்படிங்கிற. ரொம்ப அழகாக சொல்லி என்னோட ரொம்ப நன்னா சொல்ற நீ அப்படின்ட்டு புண்டரீகன் சொல்லிட்டு
என்ன பண்றா, இவ 2 பேரும் ஒரு நாள் கிளம்பிடுற. போயிட்டு இருக்கா. ஒரு வாரம் 10 நாள்ல அவ அம்மா அப்பா எந்த இடத்துல கூட போய் பிடிச்சிட்டா. கரெக்டா அந்த சத்திரத்துக்கு போயிட்டா. அம்மா அப்பாவுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா அது வந்த இடத்துல வேலை பார்த்தாச்சு அப்படின்னு 2 பேரும் கேட்கிறா. என்னடா விஷயம்னா ஓப்பனா சொல்லிட்டா, என்னால முடியல, ஆத்துல துணியெல்லாம் துவைக்க முடியல, அவளுக்கு முடியல, நீங்க துவைக்கிற மாதிரி வரமாட்டேங்கிறது, அதனால போற இடத்துல நீங்களே எங்களோட வஸ்திரத்தையும் துவைச்சு கொடுங்க அப்படிங்க. இது போல வாழ்க்கையில பல பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்துல சொல்லுவ பட்ட காலையிலே திரும்பப்படும் அப்படின்னு. காலையில் தானும் ஒரு இடத்துல ஒரு காயம் அப்படின்னா நம்ம ஒரு படியறோம்னா திரும்ப அதே இடத்துல நமக்கு ஒரு வலி, ஒரு காயம் ஏற்படும். அதுபோல அவ 2 பேரும் பேசிக்கிறார். நமக்கு கடைசி வரைக்கும் இவாளோட தான் காலம் தள்ளணும்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, என்ன பண்றது, நம்ம வாங்கிட்டு வந்த விதியை நம்ம தான் அனுபவிக்கணும். அதைத்தான் கர்மான்னு சொல்லுவோம். எந்த ஒரு காலத்துல நமக்கு கஷ்டம் வந்தாலும் வியாதி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கடவுள் கொடுக்கணும். அதைத்தான் நம்ம கடவுள் கிட்ட வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் கர்மாவிலிருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. கர்மாங்கிறது நம்ம வாங்கிட்டு வந்த வரம், அது சாபம், அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அதுபோல இந்த அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்றாரு, சரி பரவாயில்ல, என்ன பண்றது, இவளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நமக்கு இருக்கு போல இருக்குன்னு ஒவ்வொரு இடமா போகிற இடமெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு நாள் ராத்திரி நேரம். அன்னைக்கு இவனுக்கு தூக்கம் வரல. இந்த புண்டரிகன் படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு தூக்கம் வரல. அவன் மனைவி தூங்கிட்டா, அப்பா அம்மா தூங்கிட்டா, இவனுக்கு தூக்கம் வரல. இவன் என்ன பண்றான், ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்துருக்கான். நடு ராத்திரி ஆச்சு, தூக்கம் வரல. சரி எந்திரிச்சு கொஞ்சம் வெளியில போய் உட்காருவோம், காத்தாட உட்காருவோம் அப்படின்னு வெளியில வரான். தான் தங்கி இருந்த சத்திரத்துல இருந்து வெளியில வரான். கொஞ்சம் வெளியில வந்தா ஒரு குடிசை ஒண்ணு தெரியுது. அந்த குடிசைக்குள்ள ஒரு முனிவர், ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருக்க, கிணத்தளத்து தவம் பண்ணிட்டு இருக்க, ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு வாசல்ல உட்காந்துக்கிறான். கொஞ்சம் அமைதியா உட்காரான். ஆகத்துல நிலா காணப்படுகிறது. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 4-5 பெண்கள் இந்த இடத்துக்கு உள்ள வர, உனக்கு ஏத்தாப்புல வந்துட்டு இருக்கா. இவனுக்கு ஆச்சரியம், என்னடா அது இந்த நேரத்தில் ஒரு 4-5 பெண்கள் வராளே. அந்த பெண்களை பார்த்தா அவலட்சணமாக காணப்படுகிறார்கள். யாருமே அழகுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கண்ணங்கரையில தோலெல்லாம் மெலிந்து, அவ முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு அவலட்சணம். இந்த 4-5 பேர் வர நேர அந்த ஆசிரமத்துக்குள்ள போற. இந்த ஆசிரமத்துக்குள்ள போன உடனே இவன் ஆச்சரியமா பார்க்கறான். இந்த முனிவர் இருக்கிற ஆசிரமத்துக்கு ராத்திரி எதுக்கு வரல 4-5 பேர் போறா அப்படின்னு வாசல்லே உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த உள்ள போன 4-5 பேரும் அந்த முனிவரை ஒரு 3 முறை சுற்றி வருகிறார்கள். 3 தடவை அந்த முனிவரை சுற்றி வந்துட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். எழுந்து கையெடுத்து கும்பிடும் போது அவர் ஆசீர்வாதம் பண்றார். அவர் ஆசீர்வாதம் பண்ண மறுகணம் இந்த 4-5 பேருமே ஒரு அப்சரஸ், ஒரு தேவதைகள் போல மாறிவிட்டார். அவர் சுரூபம் அப்படியே மாறிடுறது. இந்த 4-5 பேரும் வெளியில வர்றப்ப புண்டரிகனுக்கு ஆச்சரியம். என்னடாது போகும்போது அவலட்சணமா இருந்தா, வெளியில வரும்போது இவ்வளவு அழகா இருக்கா, இந்த மாத்து ஒய்ஃபை கூட உள்ள அனுப்பலாம் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு மனசு அப்படி தோன்றது. இவளை பார்த்த உடனே சரி எப்படி இவ அழகா மாறினா அப்படிங்கிறதுக்காக எழுந்து அவகிட்ட போய் கேட்கிறான். நீங்க போகும்போது உங்களை பார்த்தேன், நீங்கெல்லாம் அவலட்சணமா இருந்தீர்கள், எப்படி சுத்தி வரும்போது நீங்க இவ்வளவு லட்சணமா மாறியிருக்க, என்ன காரணம்னு கேட்கிறான். அப்ப இந்த 4-5 பேர் சொல்றா, என்னுடைய பேர் கங்கா, இவ யமுனா, இவ கோதாவரி, இவ சரஸ்வதி, இவ நர்மதை அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் பார்த்தோன்னா எங்கிட்ட குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வரா. அவகிட்ட இருக்கிற பாவ மூட்டையெல்லாம் கொண்டு எங்க கிட்ட இறக்கி வைக்கிறான். நம்ம கங்கையில குளிக்க போறோம் நம்ம சந்தோஷமா சொல்றோம். கங்காதேவி விருத்தத்தோட உட்காந்து பாட பாவி கிளம்பிட்டாமல இருக்க ஒருத்தர் நம்மள்ட்ட ஸ்நானம் பண்றதுக்கு, அவனோட பாவத்தெல்லாம் நம்மள்ட்ட வந்து குட்ட போறான்னு சொல்லிட்டு அவ வருத்தத்தோட உட்காந்துட்டு இருப்பார். நம்ம போய் குளிச்சு முடிச்சுட்டு என் பாவெல்லாம் போயாச்சுன்னு திரும்ப ஊருக்கு திரும்ப பாவ கணக்க நம்ம ஆரம்பிச்சுடுவோம். ஏன்னா அடுத்த வருஷம் போய் திரும்ப கங்கையில குளிச்சிடலாம், கங்கையில குளிச்சா பாவம் போறதுன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இருப்போம். அவ சொல்லிட்டு ஒவ்வொருத்தர சொல்லிட்டு, எங்கள்கிட்ட பல பேர் ஸ்நானம் பண்ணவரா, அவ பாவத்தை எங்க மேல விட்டுடுறா. இந்த பாவம் எங்கள்கிட்ட இறங்கினதுனால எங்களுடைய முகம் அவலட்சணமா மாறிடுறது. இந்த முனிவரை வருஷத்துக்கு ஒரு தரமும் இவரை பிரதட்சணம் பண்ணி 3 பிரதட்சணம் வருவோம், வந்தோடனே எங்களுடைய முகம் அப்படியே மாறிடும் அப்படிங்கிற. சரி, அப்படின்னு அவற்ற இந்த முனிவற்ற ஒரு பெரிய தபஸ் வலிமை இருக்கு. நீங்களே எவ்வளவோ புண்ணியம் பண்ணிருக்கீள், கங்காண்டவர் தேவலோகத்தில் இருக்கீள்,
நீங்களாம் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கள். ஒவ்வொரு நதி தேவதையும் இந்த முனிவர்க்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்ட உடனே அப்ப சொல்றாளாம், இந்த முனிவர் சாதாரண முனிவர் இல்லை. அவ அப்பா அம்மாவை பக்கத்துல ஒரு குடிசையில வச்சுண்டு அவ அப்பா அம்மாவுக்கு என்னென்ன சேவை பண்ணணுமோ அத்தனை சேவைகளையும் பண்ணிட்டு இருக்கார் இந்த முனிவர். தான் பெரிய ஒரு தபஸ்வியாக இருந்தாலுமே தனக்கு முக்கியமான கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிற அப்பா அம்மாவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தினமும் அவளை குளிப்பாட்டி அவளுக்கு உணவு கொடுத்து அவளை படுக்க வச்சு அவளுக்கு கைகாலெல்லாம் பிடிச்சி வச்சு அவள் தூங்கின பிறகு இங்கே வந்து உட்காந்து தபஸ்ல உட்கார்ந்துருப்பார். அப்பா அம்மாவை வணங்குகிற காரணத்தினால அவரை வலம் வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த ஸ்ரேயஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் அவனுக்கு அப்பா அம்மாவோட பெருமை புரியுது. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அப்பா அம்மாவை வணங்குற ஒரு முனிவரை வலம் வந்தா ஸ்ரேயஸே மாறுது அப்படின்னா நாம ஏன் இப்படி இருக்கோம்? நாமளும் அப்பா அம்மாவை கும்பிடலாமே, அப்பா அம்மாவுக்கு எல்லா சேவையும் செய்யலாமே. நம்ம இதனால் வரை அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு ஞானோதயம் அந்த ராத்திரி நேரத்தில் புண்டரீகனுக்கு ஏற்படுகிறது. அவன் என்ன பண்றான், உடனே உள்ளவரான் தன்னோட மனைவியை தட்டி எழுப்புறான். அவர்கிட்ட சொல்றான், நாளையிலேருந்து நம்ம மாற போறோம். அப்பா அம்மாவுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது. அவர்களுடைய துணிகளை நாம துவைக்கணும், அவர்களுக்கு சாப்பாடு நாம வாங்கி கொடுக்கணும், அவர்களை குளிப்பாட்டணும், அவர்களுக்கு தேவையான கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லாவற்றையும் மனைவிட்டு சொல்றான். மனைவியும் அன்றைய தினம் ஏற்றுக்கொள்கிறாள். அதன் பிறகு அதே இடத்திலேயே ஒரு குடிசை போட்டு அவன் தங்க ஆரம்பிக்கிறான். தங்க ஆரம்பிச்சு அப்பா அம்மாவை டெய்லி அவளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்கிறான். அவ அப்பா அம்மாவுக்கு கை கால பிடிச்சு அவ தூங்கின பிறகுதான் இவன் அடுத்த வேலையை பார்ப்பான். அந்த அளவுக்கு அவர் 2 பேரும் மாறி போயிட்டான். புண்டரீகன் கதையில ரொம்ப முக்கியமான யாருன்னு துவாரகா பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. அவர் என்ன சொல்லியிருக்கார், துவாரகை கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். யார் ஒருத்தன் அப்பா அம்மாவை காபந்து பண்ணி அப்பா அம்மாவை நன்னா கவனிச்சுக்கிறானோ அவன் என்னை தேடி என்னுடைய இடத்திற்கு வர வேண்டாம். அவன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்தை தேடி நானே வந்து அவனுக்கு அருள் பண்ணுவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கேன். அப்படி சொன்ன காரணத்தினால இந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக இந்த புண்டரீகன் இருக்கிற குடிசைக்கு ஒரு நாள் கிருஷ்ண பரமாத்மாவே வருகிறார். ஏன்னா அவர் சொன்னதை காப்பாற்றணும் இல்லையா, அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு போஷிக்கிறான், அந்த அளவுக்கு கவனிக்கிறான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு தேவையானதை அருள் புரியணுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா வந்து அவன் குடிசைக்கு வெளியில நிற்கிறார். அவன் குடிசைக்கு வெளியில நின்றுண்டு ஏ புண்டரீகா ஏ புண்டரீகான்னு கிருஷ்ண பரமாத்மா குரல் கொடுக்கிறார். அன்னைக்கு பார்த்து அப்பத்தான் அவ அப்பா அம்மா சாலெல்லாம் பண்ணி வச்சு சாப்பாடெல்லாம் முடிச்சு அவ படுத்துட்டு இருக்கா. அப்பா அம்மா படுத்துட்டு இருக்கான். இந்த அப்பாவோட காலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய மனைவி அம்மாவோட காலை பிடிச்சுட்டு இருக்க. கிருஷ்ண பரமாத்மா வெளியிலேருந்து கூப்பிடுறார், டேய் புண்டரீகா கொஞ்சம் வா, உன்னோட முகத்தை பார்க்கணும், உன்னை பார்க்கறதுக்காக நான் துவாரகையிலேருந்து வந்திருக்கேன், வாடா அப்படிங்கிற. இவன் சொல்றான், எப்பா அம்மா என்னோட அப்பா இன்னும் தூங்கலை, எங்கள் அப்பாவோட கால் பிடிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் காத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீ, எங்கள் அப்பா அம்மா தூங்கின பிறகு நான் வெளியில் வரேன் அப்படிங்கிறான் புண்டரீகன். அதாவது அப்பா அம்மா மேலே வச்சுருக்கிற பக்தியினால கிருஷ்ண பரமாத்மாவையே தன்னோட குடிசைக்கு வெளியில காக்க வச்சான் புண்டரீகன். பகவான் காத்துட்டு இருக்க, ஏன்னா அவனை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்க. வெளியில அப்படி காத்துட்டு இருக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா வெளியில பார்க்கிற ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரே சேரும் சகதியுமா இருக்கு, ஒரு குடிசை இது. இப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, டேய் வெளியில ஒரே சேரும் சகதியுமா இருக்குடா, நான் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் எங்க நிற்கிறது அப்படின்னு கேட்கிற போது ஒரு ஜன்னல் வழியா ஒரு செங்கல் எடுத்து வெளியில போடுறான். ஒரு செங்கல், இந்த செங்கலுக்கு மேலே நீ நின்று நான் அவ தூங்கிற பிறகு வரேன் அப்படிங்கிறான். அந்த செங்கல் மேல பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஏறி நிற்கிற. ஒரு செங்கல் மேல நம்ம நின்னோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் தடுமாறும். செங்கல்ங்கிறது ஒரு சின்ன சைஸ் தான். அந்த கல்லுக்கு மேல நிற்கிறப்ப கொஞ்சம் பேலன்ஸ் தவறுகிற போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுகிறார், தன்னோட கையை இடுப்புல வச்சுக்கிறார். ஒரு பேலன்ஸ் தவறக்கூடாதுங்கிறதுக்காக இடுப்புல இப்படி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிற. அந்த கோலம் தான் இன்னைக்கு நம்ம பண்டரிபுரத்துல தரிசனம் பண்ற விட்டலனுடைய கோலம். அப்படி நிற்கிறப்ப கொஞ்ச நேரத்துல புண்டரீகன் வெளியில வரான். வெளியில வந்துட்டு கிருஷ்ணனை பார்க்கறான். என்னப்பா கிருஷ்ணா என்ன விஷயம் அப்படிங்கிறான். உன்னை பார்க்கறதுக்காக தானே நான் துவாரகையிலேருந்து வந்திருக்கேன், நீ அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு சேவை பண்றியே,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு, ஏதாவது ஒரு வரம் இருந்தா கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற. இந்த நேரத்தில் புண்டரீகன் என்ன கேட்டாலும் பகவான் கிருஷ்ண பரமாத்மா பண்ணி கொடுத்துருப்பார். என்னோட குடிசை ஒரு மாளிகை ஆகணும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், என் வாழ்க்கை சொகுசா இருக்கணும், என்ன வேணாலும் கேட்கலாம். அவ இப்ப என்ன வரம் கேட்டான் அப்படின்னா, புண்டரீகன் இன்னைக்கு நீ இப்ப நிக்கிற பத்தியா இடுப்புல கையை வச்சுட்டு இதே கோலத்துல இதே இடத்துல நீ கோவில் கொண்டருள வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய அன்பர்கள் எதிர்காலத்துல அவ அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ பாவத்தை பண்ணிருக்கலாம், எவ்வளவோ அநீதிகளை அழிச்சிருக்கலாம். அவெல்லாம் ஒரு விமோச்சனம் வேண்டி உன்னுடைய சந்நிதிக்கு வருகிற போது, உன்னை பிரார்த்தனை பண்ற போது அவ அத்தனை பேரையும் நீ காத்தருள வேண்டும், அவளுக்கும் அனுகிரகத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை புண்டரீகன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டு, கிருஷ்ண பரமாத்மா நான் இதே இடத்துல நின்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடம் தான் பண்டரிபுரத்தில் விட்டலனார். எப்படி தமிழகத்துல நாயன்மார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிவாலயங்கள் அத்தனையும் ஒரு திருத்தலமாக போய் அந்த தலத்தை பத்தி பாடினவர்கள் நாயன்மார்கள் அப்படிமோ 63 பேர் சொல்வோம். அதுல ஞானசம்பந்தர் அப்படிங்கிறவர் பிரதானமானவர். அவர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது வெறும் 16 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்தார். அந்த 16 வருஷத்துல 220 திருத்தலங்கள் போய் சிவபெருமான பாடியிருக்கார். அதே போல வைணவத்தை பாடினவர்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம், 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். இந்த ஆழ்வார்கள்லாம் ஒவ்வொரு திருத்தலமாக போய் பாடி திவ்ய தேசம் அப்படின்னு அந்த திருத்தலத்திற்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. இதே போல பண்டரிபுரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த விட்டலனை பாடி மகிழ்ந்து விட்டலன் கிட்ட ஒரு சாதாரணமான ஒரு பக்தனாக ஒரு அடியவனாக இருந்தவர்களை பண்டரிபுரத்து மகான்கள் அப்படின்னு நம்ம அவர்களை போற்றுகிறோம். இந்த பண்டரிபுரத்து மகான்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா, பக்த விஜயம் அப்படிங்கிற பண்டரிபுரம் சம்பந்தமான அந்த நூல்ல சுமார் 800 பேருக்கு மேல சொல்றாங்க. சும்மா ஒரு அடையாளத்துக்கு சொல்றாங்க 800 பேர்களுக்கு மேல. அது 8000 இருக்கலாம், 8 லட்சமும் இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம். அந்த பக்தர்கள்ல ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேரை நம்ம சொல்ல முடியும். துக்காராம் மகராஜ் ரொம்ப முக்கியமானவர். அதுபோல ஞானதேவர், நாமதேவர், சூர்தாசர், கபீர்தாசர், மீராபாய், பக்த ஜனாபாய், எக்கச்சக்கமான பேர் இருக்கு அந்த இடத்துல. இவளுக்கு எப்படி பக்தி அப்படின்னா, இந்த பண்டரிபுரத்து விட்டலனுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு அடியவனாக காலம் தொடர்தான் அவளுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இவளுக்கு காசு பணம் ஒண்ணு இருக்காது. தங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அந்த பொருளை யாருக்கு தானம் பண்ணுவானா, விட்டலனுடைய பக்தர்களுக்கு தானம் பண்றதுதான் அவளுக்கு பிரதானமானது. துக்காராம் மகராஜ் அப்படிதான் வாழ்ந்தார். துக்காராம் மகராஜுடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புனேக்கு பக்கத்துல ஆலந்தி சொன்ன பேசும்போது வார்கரி சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னார். இந்த ஆஷாட ஏகாதசி அப்படிங்கிறது அங்க ரொம்ப பண்டரிபுரத்துல அந்த திருவிழா மாதிரி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கெங்கயோ இருக்கக்கூடிய விட்டலன் பக்தர்கள் எல்லாம் யாத்திரையா கிளம்புவார். அவ அத்தனை பேரும் கிளம்புகிற போது அந்த விட்டலனுடைய நாமத்தை சொல்லி அங்கங்க வர வழியில சாப்பாடு, தங்கறதுக்கு ஏற்பாடு, அவர்கள் காலை பிடிச்சு விடுறது, அவர்களுக்கு ஜலம் கொடுக்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு எத்தனையோ பேர் காத்து கொண்டிருப்பார்கள். இத்தனை பேரும் நடந்து அந்த விட்டலன் கஷேத்திரத்துக்கு போய் ஆஷாட ஏகாதசி காலத்துல அந்த விட்டலனை தரிசனம் பண்ணி ஆனந்தப்படுவார். அதில் இந்த துக்காராம் மகராஜெல்லாம் அந்த சம்பிரதாயத்தை தன்னோட காலத்துல ரொம்ப ஊக்குவிச்சு நிறைய பண்ணினார். துக்காராம் ரொம்ப சாதாரணமாக இருந்தவர். துக்காராமுடைய அபங்கங்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மராட்டியில மட்டும்தான் இருக்கும். அபங்கங்கள்லாம் நிறைய நாம சங்கீர்த்தனத்துல துக்காராமுடைய அபங்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வெறும் மராட்டியில மட்டும்தான் இருக்கும். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது. துக்காராமுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. பகவானை வணங்குறோம் அப்படின்னா பகவானுக்கு மொழி ஒரு காரணமே கிடையாது. பகவானுக்கு தமிழ்ல சொன்னத்தான் பகவானுக்கு புரியும், தெலுங்குல சொன்னத்தான் புரியும், இங்கிலீஷ்ல சொன்னத்தான் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பகவானோடு மனசு விட்டு நம்ம எந்த பாஷையில பேசினாலுமே அது பகவானை அடைந்து விடும். பகவானுக்கு பாஷை முக்கியமே இல்லை. நம்மெல்லாம் நினைக்கிறோம் நம்மெல்லாம் சமஸ்கிருதம் படிச்சாதான், சமஸ்கிருதத்துல சொன்னாதான் பகவான் கேட்பார் போல இருக்கு. கிடையவே கிடையாது. நீங்க மனசு விட்டு உங்க மனசால பகவான் கிட்ட எந்த பாஷையில பேசினாலுமே அது பகவானை அடைந்து விடும். என்ன பண்ணுவார் இவரு? அந்த மராட்டியிலே அபங்கங்கள் பாடுவார். இந்த மராட்டியில பாடக்கூடியத அதே ஊர்ல பார்த்தா இன்னொருத்தர் அபங்கங்கள் சொல்லிக்கூடிய ஒருத்தர் இருந்தார்.
அவர் பேர் ராமேஸ்வர் பட்டன் பேர். அவர் சமஸ்கிருதத்தில் அபங்கங்கள் சொல்லுவார். இவர் மராட்டியில் பல பேருக்கு கற்றுக் கொடுப்பார். ராமேஸ்வர் பட் சமஸ்கிருதத்தில் கற்றுக் கொடுப்பார். ஒரே சின்ன ஊரில் ஒரு 2 வாத்தியார் டியூஷன் சென்டர் நடத்துகிறேன்னா போட்டி இருக்கும். இந்த வாத்தியார்ட்ட போகிறாரா, அந்த வாத்தியார்ட்ட போகிறாரா, நிறைய சலுகையெல்லாம் கொடுப்பார். எங்கிட்ட 4 பாடத்துக்கு மேலே ஒரு பாடம் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பேன், ஃப்ரீயாலாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன். இந்த துக்காராம் எதையுமே எதிர்பார்க்கல. தங்கிட்ட யாரெல்லாம் வராளோ அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா, அவள்கிட்ட எதுவுமே வாங்க மாட்டார். ஆனால் இந்த ராமேஸ்வர் பட் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, தங்கிட்ட வரவாழ்கிட்ட ஒரு திரவியம் வாங்கிக்கிறதுக்கு என்னடா துக்காராம்கிட்ட நிறைய பேர் போயிட்டு இருக்கா, அவள்லாம் தன் பக்கம் எப்படி எடுக்கிறது அப்படிதான் அவன் யோசிக்க ஆரம்பிச்சார். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணினார், இந்த ராமேஸ்வர் பட் தங்கிட்ட வரக்கூடிய வாழ்கிட்ட, இந்த ஊர்ல இருக்கிற மத்தவா கிட்ட, நீங்கள்லாம் துக்காராம்கிட்ட போய் கத்துக்கிறீங்களே, அபங்கம் கத்துக்கிறீங்களே, துக்காராமுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. பகவானுக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை சமஸ்கிருதம் மட்டும்தான். அதனால நீங்க சொல்லக்கூடிய அபங்கங்கள்லாம் விட்டலன் கிட்ட போகாது. அதனால அவர்கிட்ட கத்துக்காதீங்க, எல்லாம் கிட்ட வாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட ஆரம்பிச்சார். எப்படி அவர்கிட்ட போற பக்தால் அத்தனை பேரையும் தன்கிட்ட வரவழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தினார். ஏன்னாச்சு சில பேர் குழம்பினா, என்னடா துக்காராம்கிட்ட போகலாமா இல்லை இவர்கிட்ட தான் போகணுமா அப்படின்லாம் எல்லாம் குழம்புறப்ப சில பேர் போய் கேட்டா, ராமேஸ்வர் பட்டுக்கிட்டே கேட்டா, சுவாமி நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமாமா உண்மைதான், பகவானுக்கு சமஸ்கிருதத்துல சொல்லணும், எல்லாம் எங்கிட்ட வந்துருக்கோம், அவர் வேஸ்ட், அவர்கிட்ட கத்துனாலாம் பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். இது மேல துக்காராமுக்கும் காதில் விழுந்தது. அவர் என்ன நினைச்சிட்டார், ஓஹோ நம்ம சொல்றது தப்பு போல இருக்கு, இந்த மராட்டியில சொன்னா பகவான் கேட்க மாட்டார் போல இருக்குன்னு நேர ராமேஸ்வர் பட்டுக்கிட்டே போயிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கேட்கிறாராம், சுவாமி நான் இவ்வளவு சொல்லித்தரேனே, இதெல்லாம் பகவான் கேட்க மாட்டார். ஆமாப்பா அதெல்லாம் கேட்க மாட்டார், நீ மராட்டிலாம் வேஸ்ட், அதெல்லாம் கேட்க மாட்டார், சமஸ்கிருதம் தான் சொல்லித்தரணும் அப்படின்ட்டார். சொன்ன உடனே துக்காராம் கேட்பாராம், சாமி நான் இவ்வளவு வருஷமா நிறைய அபங்கங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன், இங்காத்து பரண்ட நிறைய சுவடிகள்லாம் வச்சிருக்கேன் மராட்டியில் எழுதி, அதெல்லாம் நான் என்ன பண்றது, பகவான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, நான் என்ன பண்றது அப்படிங்கிறார். நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டு, எல்லா அபங்கங்களையும் ஒரு மூட்டையா கட்டி அந்த மூட்டையை கொண்டு போய் பக்கத்துல இந்திராயணி ஆறு ஓடுறது இல்லையா, அந்த ஆத்துல போட்டுரு அப்படிங்கிற. அவருக்கு என்ன ராமேஸ்வர் பட்டுக்கு நினைப்பு அப்படின்னா, இவரோட பாடல்கள் அத்தனையும் ஆற்றில போட்டாச்சுன்னா இந்த பாடல்கள் அத்தனையும் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டு விடும். எதிர்காலத்தில் துக்காராம் அப்படிங்கிறவரோட அபங்கங்கள் சுத்தமா இருக்காது, இவன் நம்ம வழிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல ராமேஸ்வர் பட் அப்படி சொல்ல. அப்படியோ சொல்லி நான் இன்னைக்கே பண்ணிடுறேன், என்னோட அபங்கங்கள் அத்தனையும் மூட்டை கட்டி நான் கொண்டு போய் ஆத்துல போட்டுடுறேன், பகவான் கேட்காதது எங்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வர மேலே ஏறி எல்லாத்தையும் எடுக்கிற, எல்லாத்தையும் மூட்டையை கட்ட. அவரோட மனைவி கேட்கிற, எதுக்கு நான் எல்லாத்தையும் மூட்டையை கட்டு அப்படிங்கிற. இல்லடி இதெல்லாம் பகவான் கேட்கவே மாட்டானா, சமஸ்கிருதத்தில் பாடினா தான் கேட்பானா, அதனால எல்லாத்தையும் கூட நான் ஆத்துல போடலான்னு இருக்கேன், இந்திராயணியில் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அவளும் என்ன சொல்றதுன்னு தெரிய முடிக்கிற, எல்லாத்தையும் கட்டி முடிச்சுன்னு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நடுராத்திரி ஆத்துக்கு வர, அந்த ஆற்றுல விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல வீசி எறிகிற, அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த நதியானது அந்த மூட்டை எப்படியே அடிச்சுன்னு போயிடுது. வீட்டுக்கு வந்துட்டு ராத்திரி சாப்பிடாம படுத்துட்டார். அவருக்கு மனசு கேட்கல. அடுத்த நாள் காத்தால ஒரு 4:30 மணிக்கு இவ வீட்டு கதவை யாரோ தட்டுற, துக்காராம் வீட்டு கதவை யாரோ தட்டுற. என்னடா அது இப்ப யார் கதவை தட்ட முடியும்னு போய் கதவை திறந்து பார்க்கற, இந்த பண்டரிபுரத்துல விட்டலனுக்கு பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் காணப்படுகிறார்கள். அந்த அர்ச்சகர்கள் என்ன பண்றா, ஒரு மூட்டை கையில வச்சுட்டு இருக்க, ஒரு மூட்டை வச்சுட்டு இருக்க, அதுல ஜலம் சொட்டின்னு இருக்கு. துக்காராம் இந்த மூட்டை உன்னோட மூட்டையா பாரு, எல்லாம் உன்னுடைய சுவடிகளா அப்படின்னு கேட்கிற. அவருக்கு அதிர்ச்சி, இது அத்தனை கொண்டு போய் நான் இந்திராயணி ஆற்றுல போட்டேனே, இந்த அபங்கங்களை பகவானே கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இது எதுக்கு மூட்டை வச்சுட்டு மட்டும் கொண்டு போய் போட்டேனே, இது எதுக்கு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எப்படி உங்க கையில கிடைச்சது அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்ற, காத்தால நாங்க விஸ்வரூப தரிசனத்துக்காக கதவை திறந்தோம், உள்ள திறந்து பார்த்தா உள்ள முழுக்க ஜலமா காணப்படுகிறது. என்னடா இந்த இடத்துல இவ்வளவு ஜலம் இருக்கே, ஜலம் இருக்க வழியே இல்லைன்னு பார்க்கிற போது அந்த விட்டலன் தன்னோட தலைக்கு மேல இந்த மூட்டையை சுமந்துட்டு நிற்கிறான். அவனுடைய தலைக்கு மேல இந்த மூட்டை இருக்கு. என்னடா மூட்டைன்னு எடுத்து பிரிச்சு பார்த்தா எல்லாம் உங்களுடைய அபங்கங்கள். எதுவான்னு கேட்ட உடனே அப்பத்தான் அவருக்கு தெரியறது, தன்னுடைய பாடல்களை ஆற்றில எரியப்பட்டாலுமே அந்த பாடல்கள் அத்தனையும் விட்டலன் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படிங்கிறது அப்பத்தான் அவருக்கு புரிகிறது.
எப்பேற்பட்ட அனுகிரகம் வரும்போது துக்காராமுக்கு ஆத்துல வீசி எரிஞ்சாலுமே அந்த வெட்டலன் அந்த மூட்டையை கொண்டு வந்து தன்னோட தலைக்கு மேல ராத்திரி முழுக்க சுமந்து ஆனந்தப்பட்டு அந்த துக்காராமுக்கு அப்படி ஒரு அருளை கொடுக்கிறார். துக்காராமுடைய சரித்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான சரித்திரம். வாழ்க்கையில நம்மளே நினைக்கிறோம், ரொம்ப படிச்சுட்ட நம்மளா நிறைய விஷயம் தெரிஞ்சவன், நம்மளை விட யாருக்கும் ஒன்றும் அதிகம் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா அனுபவ பாடங்கள் தான் முக்கியமான பாடங்கள். வாழ்க்கையில படிச்சவ அத்தனை பேருமே ஒரு உயர்ந்த பண்புகளோட உயர்ந்த குணநலன்களோட இருப்பான்னு சொல்ல முடியாது. அனுபவம் நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கிறது, எவ்வளவோ அனுபவங்கள் ஒரு கோவில்ல கிடைக்கலாம், ஒரு குடும்பத்துல கிடைக்கலாம், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்கலாம், ஒரு ஏர்போர்ட்ல கிடைக்கலாம். நம்ம அங்கங்க ஃபேஸ் பண்ற அனுபவங்கள் தான் நமது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். படிப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் படிப்பு. பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம், பட்டம் போட்டுக்கலாம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஆனா படிக்காம இருந்து பகவானுடைய பரம அனுகிரகத்தை பெற்றவர் துக்காராம். அதே போல பார்த்தோம்னா ஏகநாதர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. ஏகநாதர் ஒரு பண்டரிபுரத்து மகன். நம்ம அத்தனை பேருக்கும் என்ன வேணும்னு எதிர்பார்ப்போம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை, நமக்கெல்லாம் பொறுமை நிறைய இருக்கணும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஆசை இருக்கு. ஆனா அந்த பொறுமை நடக்கும், எதுக்கும் கோபப்படக்கூடாது. ஒரு கணவன் மனைவியா பேசும்போது மனைவி கோபப்படும்படி நம்ம நடந்துக்க கூடாது. நம்மளாம் நிறைய நினைப்போம், கணவன்மார்களை நினைப்பேன். மனைவிக்கும் அந்த ஆசை இருக்கும், கணவனோட சண்டைப்படக்கூடாது, எல்லாமே இருக்கும். ஆனா இந்த நேரம் வந்து கொடுத்து ஒரு சண்டைக்கான ஒரு நேரம் வந்து கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன சங்கல்பம் எடுத்துட்டோமோ எல்லாமே காத்தோட போயிடும், டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம். அதுதான் சொல்லுவோம் பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமைன்னா எந்த டயத்திலுமே நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது. அந்த நிதானத்தை நம்ம இழந்தோம் அப்படின்னா கோபம் நம்மள ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். இந்த கோபம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் கோபங்கிறது மிகப்பெரிய சத்ரு. கோபம், இந்த கோபம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம அத்தனை பேரும் பிரயத்தனம் பண்றோம். நம்ம எல்லாருக்குமே அதான் ஆசை, எனக்கு என்னைக்குமே கோபம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம அத்தனை பேருமே நினைக்கிறோம். இந்த கோபம் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவா, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவா. அதாவது என்ன சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்குள்ள ஒரு சமாதானம் ஆகுது. பரவாயில்ல, நீ இப்படி பேசுறியா, நீ பேசிக்கோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சிந்தனை நமக்கு வந்துடுத்து அப்படின்னா நமக்கு கோபம் வராது. மனைவி என்ன சொன்னாலும் அப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம தலையாட்டிட்டே போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட். பரவாயில்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், நான் எதிர் பேச்சு பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். வாழ்க்கையில ரெண்டு பேருக்கு சண்டை வருது அப்படின்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரும். ஆழியார்ல வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பொள்ளாச்சி பக்கத்துல வாழ டிவோட்டி சில இடத்துல இருக்க. அவர் சொல்லுவார், ஒரு அற்புதமான விஷயம் சொல்லுவார். கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது, சண்டை போட ஆரம்பிச்சோன்னா யாராலும் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும், அவ விட்டு கொடுக்கட்டுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். மனைவி நினைப்பேன், ஏன் நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது அப்படின்னு. அதுல சண்டை வரும், அதுல திரும்ப சண்டை வரும், யார் விட்டு கொடுக்கறதுன்னு ஒரு சண்டை வரும். அதுக்கு சொல்லுவார் அவர், விட்டு கொடுக்கறது யார் விட்டு கொடுக்கணும்னா யார் வயசுல குறைஞ்சவள அவ விட்டு கொடுக்கும் அப்படிங்கிற. பாட்டபடியா பெண்கள் ரெடியா ஆகிடும், நாங்க விட்டு கொடுத்துறோம் அப்படின்பாங்க. அவர் அதை மனசுல வச்சுட்டு யாரு வயசுல குறைஞ்சவளோ அவ விட்டு கொடுக்கணும் அப்படின்பா. அது மாதிரி அந்த டைத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஏகநாதர் பார்த்தோம் அப்படின்னா பொறுமைக்கு அவரை விட ஒரு உதாரணத்தை பார்க்கவே முடியாது. அவரோட தினமும் தன்னோட ஆசிரமத்துல விட்டலனுக்கு பூஜை பண்ணுவார். பக்கத்துல கோதாவரி தீரத்துல அவர் வாழ்ந்தார். தினமும் காலங்காத்தால ஒரு குடத்தை எடுத்துன்னு போவார், ஒரு பெரிய குடம். போயிட்டு கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு கோதாவரியில மந்திரம்லாம் சொல்லி சங்கல்பம் முடிச்சுட்டு ஒரு ஜலத்தை எடுத்துட்டு அபிஷேகத்துக்காக கொண்டு வருவார், தன்னோட ஆசிரமம் கொண்டு வருவார். அந்த ஊர்ல ஒரு நாஸ்திக ஆசாமி, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் தான். அவன் இவரை பத்தி கேள்விப்பட்டான், ஏகநாதரை பத்தி கேள்விப்பட்டான். இவர் கோபமே வராது, சதா விட்டலான்னு சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டு இவருக்கு எப்படியான நம்ம கோபத்தை வரவழைச்சு பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அவனுக்கு என்ன பண்ணுவான், ஒரு நாள் கோதாவரியில ஸ்நானத்தை முடிச்சுட்டு அவர் எடுத்துட்டு வருவார், ஜலம் எடுத்துன்னு விட்டலான்னு சொல்லி ஜலம் எடுத்துன்னு வருவார்.
இவன் தன்னோட வீட்டு மாடியில் நின்றுட்டு அவர் மேல எச்சல் துப்புவோம், இந்த நாசியில் துப்புவோம். இந்த எச்சல் அவர் மேல படும். அவர் மேல பட்டோன்னு என்ன பண்ணுவார், திரும்ப அப்படியே நேரம் போகாம அவனை பார்த்து திட்டாம அண்ணாந்து பார்க்காம திரும்ப கோதாவரிக்கே நடப்பார். திரும்ப கோதாவரிக்கு போட்டு குடத்துல இருக்கிற ஜலத்தை அங்க கொட்டிட்டு திரும்ப கோதாவரியில ஸ்நானம் பண்ணுவார். இந்த எச்சல் போகணும் இல்லையா, அந்த தோஷம் போகணும், அதுக்காக நீ ஸ்நானம் பண்ணுவார். ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப ஒரு குடத்தை எடுத்துன்னு வருவார். இவன் பார்ப்பான், என்னடா அது, ஒரு சண்டை கூட போடல, ஒரு எச்சலை துப்பிருக்கோம், ஒரு அண்ணாந்து கூட பார்க்கல, நம்மள ஒரு வார்த்தை பேசல, சரி திரும்ப வராரு, திரும்ப நம்ம பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது தடவை பண்ணுவான். அவர் ரெண்டாவது தடவை எதுவும் பார்க்க மாட்டார், அண்ணாந்து கூட பார்க்க மாட்டார். திரும்ப அப்படியே போட்டு கோதாவரியில போட்டு ஸ்நானம் பண்ணுவார். கோதாவரியில திரும்ப ஜலம் எடுப்பார் குடத்துல, திரும்ப வருவார், விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டே வருவார். இவன் மூணாம் தடவை பண்ணுவான். 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவன் அண்ணாந்து பார்த்து கொஞ்சம் கூட முகத்தையே காமிக்க மாட்டார், எங்கனதை காமிக்க மாட்டார். ஒரு கட்டத்துல வரும்போது இவனே ரொம்ப வெறுத்து போய் இவனே மாடியிலேருந்து கீழே இறங்கி அவர்கிட்ட கேட்பான், என்ன சுவாமி, நான் இவ்வளவு தடவை உங்க மேல எச்சலை துப்பியிருக்கேன், நீங்க ஒரு தடவை கூட என்னை பார்த்து அண்ணாந்து பார்த்து ஒரு கேள்வி கேட்காம நீங்க பண்ணிருக்கீங்க சுவாமி, என்ன சுவாமி இதுன்னு கேட்கிற போது, இப்பப்பா அபச்சாரம், நீ அப்படி சொல்லாத, நீ நல்ல காரியம் பண்ணிருக்க, ஏதோ எச்சல் துப்பினெல்லாம் சொல்லாத, நீ பண்ணது அத்தனையும் நல்ல காரியம் அப்படின்ப. என்ன சுவாமி, நான் எச்சலை துப்பின உங்க வேலை, இது எப்படி நீங்க நல்ல காரியம்னு சொல்றீங்க அப்படின்னு அவன் சந்தேகத்தோடு கேட்கிற போது அவர் சொல்லுவானா, நீ எச்சல் துப்பினதுனாலதான் நான் திரும்ப திரும்ப போய் கோதாவரிக்கு ஸ்நானம் பண்ணினேன். இன்னைக்கு நான் 108 தடவை கோதாவரியில ஸ்நானம் பண்ணியிருக்கேன். நீ 108 தடவை இப்படி நடந்த காரணத்தினால 108 தடவை ஸ்நானம் பண்ண ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது, நீ ரொம்ப நல்ல காரியம் தப்பா பண்ணிருக்க அப்படின்பா. காலில் விழுந்து கதர்வானா. அதாவது வாழ்க்கையில நமக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, இந்த பொறுமை, அது பேர் சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். சாப்பாட்டுல நம்ம ஆட்டில் சாப்பிடும்போது மனைவி பரிமாறுகிற போது சப்போஸ் உப்பு கொஞ்சம் குறைச்சலா படுத்து அப்படின்னா தட்டை தள்ளி விடுறவா இருக்கா, தூக்கி வீசுறவாள்லாம் இருக்கா, சில பேர்லாம் இருக்கா, இன்னைக்கு இருக்கா, என்ன சமையல் பண்ணிருக்க, உப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா என்ன சொல்லுவான்னா, எதையுமே நம்ம குறையா சொல்லக்கூடாது. அந்த ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா இந்த உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி எங்கிருந்து நமக்கு கிடைச்சா, திருப்பார்கடல். திருப்பார்கடலில் மகாலட்சுமி வந்தார். மகாலட்சுமியோட அம்சம் உப்பு. என்ன உப்பு, என்ன உப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம உப்பு மேல ஒரு கோபத்தை காமிச்சோம் அப்படின்னா, அந்த கோபம் மகாலட்சுமி மேல போய் நம்ம வீட்டுல செல்வம் தங்காதான், செல்வம் தங்காதான். அதை எப்படி சொல்லணுமா, சப்போஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட, இன்னைக்கு சாம்பார்ல மகாலட்சுமியோட அம்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிதான் சொல்லணும், உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதாவது நமக்கு முன்னோர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படிலாம் நம்ம வாழணுங்கிறத பலவிதமான உதாரணங்களோடு நமக்கு கொடுத்துருக்கா, ஒரு கதையோடு கொடுத்துருக்கா. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கா. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியாம சில விஷயத்தை நம்ம விட்டு இருக்கோம். அதான் என்ன சொல்றோம், கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறோம். நம்ம அம்மா வாழ்ந்த மாதிரி நம்ம இல்லை, நம்ம பாட்டி வாழ்ந்த மாதிரி நம்ம அம்மா வாழல. இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருக்கிற மாமா பேசிட்டு இருக்காருன்னா, ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஒரு நாற்காலியில உட்காந்து இருக்காருன்னா ஒய்ஃப் நின்றுட்டு தான் பேசுவார். கிராமத்துல வளர்ந்தவாளுக்கு, கிராமத்துல பார்த்தவாளுக்கு எல்லாம் தெரியும். லேடிஸ் கணவனுக்கு முன்னாடி உட்காரவே மாட்டார். இன்னைக்கு மாமி உட்காந்துருக்கா, மாமா நின்று பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கலாச்சாரம் இப்படி மாறி எடுத்து இன்னைக்கு எவ்வளவு விஷயம் பாருங்க. அது என்ன காரணம்னா, நீ பெரியவளா நான் பெரியவளா அது கிடையாது, ஒரு மரியாதை, ஒரு மரியாதை அந்த காலத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும். இது போல பார்த்தோம் அப்படின்னா, பக்தியில எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பலவிதமான ரூபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாப்பிடுறது எப்படி, ஒரு ஆச்சாரம்னா எப்படி, ஒரு எச்சல்னா என்ன, ஒரு அனுஷ்டானம்னா என்ன, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நமக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் நம்ம பிடிச்சிருக்கணும்னு நமக்கு சொல்லக்கூடியது பக்தி மார்க்கம் ஒண்ணுதான். காஞ்சி மகாபிரிவர் கிட்டத்தட்ட 87 வருஷங்கள் துறவியா பாரத தேசத்தை பல இடங்களுக்கு போயிருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், சாஸ்திரம் சம்பிரதாயம். இதை விடாம நீ பிடிச்சிருந்த அப்படின்னா அது அப்படியே அந்த லிங்க் போயிட்டே இருக்கும், வேதம் போயிட்டே இருக்கும்,
ஒரு பசுவோட வளர்ப்பு, அதெல்லாம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எந்த காலத்திலும் மற்றவர்களுக்கு நம்ம உதவணும், கஷ்டப்படுறவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாலே அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு பார்த்தாலும் அதனுடைய சுகம் நமக்கு தெரியும். அதுதான் பக்தி வழிபாடு. பக்தி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எதற்காக கோவிலுக்கு போகணும்? எதற்காக ஆத்து பூஜை ஒரு சுவாமிக்கு ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பகவானை சரணடைவதன் மூலமாகத்தான் நம்ம இந்த பிறப்பை பூர்த்தி பண்ண முடியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவையார் சொல்லியிருக்க. இந்த மனுஷனா பிறக்கிறது அப்படிங்கிறது சாதாரணம் அல்ல. நம்ம மனுஷனா இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கோம், மனுஷனா வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா இதற்கு முந்தைய பிறவிகள்ல நாம செஞ்ச புண்ணியம். நம்ம எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாமலே பண்ணியிருக்கோம், ஏதோ காரியங்கள் பண்ணியிருக்கோம். அந்த நல்ல காரியங்கள் பண்ணின காரணத்தினால நமக்கு மனுஷனா பிறவி கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ பிறவியை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. 70 லட்சத்திற்கும் மேல. அதுல மனுஷனும் ஒண்ணு. அப்படின்னா மனுஷனை தவிர எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு பாருங்க. ஒரு நாய், நரி, எறும்பு, ஈ, கொசு, தாவரங்கள், மீன்கள் எல்லாமே ஜீவராசிகள். இத்தனை ஜீவராசிகள் இருக்கிற போது இந்த மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கின்ற அறிவு இருக்கு. நமக்கு மட்டும்தான் இருக்கு யோசிக்கிற அறிவு. ஒரு நல்லது கெட்டது பார்க்கிறோம். ஒரு கோவிலுக்கு போறோமா, செருப்பை கட்டி ஒரு இடத்துல ஒரு ஆர்டரா போடணும், நமக்கு தெரிஞ்சிருக்கு. போட்டு ஒரு கால் அலம்பணும் அப்படின்னு இருக்கு. கோவிலுக்குள்ள வரமா போன் பேசக்கூடாது, நமக்கு தோன்றுறது. இந்த கோவில்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த சிந்திக்கின்ற அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சிந்திக்கின்ற அறிவின் மூலமாக பகவானை சரணடைந்து, பகவானை சரண் புகுந்து, பகவானுடைய நாமத்தை சொல்லி இந்த காலத்தை கழிக்கிறது தான் மனுஷனுக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய தர்மம். தர்மம் தர்மம்னு சொல்றோமே, மகாபிரிவ நிறைய சொல்ற, தர்மம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிற. தர்மம்ங்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு தர்மம். நாம கடைபிடிக்கக்கூடிய தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கோபப்படாம பொறுமையோட அந்தந்த இடத்துல எப்படி நடக்கணுமோ அந்த தர்மம் அது. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் பக்தி. இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு தான் பண்டரி விரத்து மகான்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாம் இதுக்கு தான் அவதாரம் பண்ணினாங்க. இன்னொரு பண்டரி விரத்து மகான் பார்த்தா நாமதேவர் அப்படின்னு ஒருத்தர், ரொம்ப அற்புதமான மகான். நாமதேவர் விட்டலன் கூட பேசுவர், விட்டலன் கூட விளையாடுவர். நாமதேவர் இந்த பண்டரிபுரம் கோவில்ல 2 பேரும் பேசிட்டு பாடம். இப்ப நம்ம 2 பேர் பேசினா எப்படி இருக்கும், அது போல விட்டலனும் நாமதேவரும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சலுகையை ஒரு பக்தனுக்கு பகவான் கொடுக்கிறான்னா அவர் எப்பேற்பட்ட பக்தராக இருக்க முடியும்? நாமதேவர். இந்த நாமதேவரோட மனைவி பேர் குணாபாயின்னு பேர். இவரெல்லாம் விட்டலனை விட்ட ஒண்ணுமே கிடையாது. நாமதேவருடைய கிரகம்ங்கிறது பெருசா இருக்கும், அவருடைய வீடு பெருசா இருக்கும். அவருடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த விட்டலனை தரிசனம் பண்ண வரக்கூடிய பக்தர்கள் அவ கிரகத்துல தங்குவாங்க, அங்க சாப்பிடுவாங்க. அவரோட வஸ்திரங்கள் இருக்கு பத்தில, அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு போய் நாமதேவர் ஆற்றில துவைப்பாங்க. ஏன்னா ஒரு அடியாருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதைங்கிறது மிக உசந்தது. என்ன பண்ணுவா, ஒரு காலகட்டத்துல குணாபாய் போவா, அவ வீட்டுல இருக்கிற யாரான ஒருத்தர் போய் அந்த துணிகள்லாம் துவைச்சு கொண்டு காய வச்சு அவளுக்கு முடிச்சு கொடுப்பார். பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடிய குடும்பம் நாமதேவர் குடும்பம். ஒரு நாள் கோவிலுக்கு வராரு. நாமதேவரும் குணாபாயும் கோவில்ல விட்டலனை தரிசனம் பண்ணிட்டு இருக்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சிறுமி, சின்ன பொண்ணு, ஒரு 12-13 வயசு இருக்கும். அந்த பொண்ணு கோவில்ல இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, பகவானுக்கு முன்னாடி பாடின்னு இருக்கா, விட்டலனுக்கு முன்னாடி பாடின்னு இருக்கா. பாடி முடிச்ச பிறகு தன் கூட தன்னோட அப்பா அம்மாவை தேடுற. அவ அப்பா அம்மாவை அங்க காணல. இந்த கோவில்ல எல்லா இடத்துக்கும் போய் தேடுற, அந்த பொண்ணு தேடுற, கிடைக்கல. நாமதேவர் பார்த்துட்டு இருக்க. சரி, விட்டலன் இவ்வளவு வச்சு ஏதோ இன்னைக்கு லீலை பண்றான் போல இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போய், அம்மா நீ யாரு, நீ எங்க இருந்து வந்த, எங்க உன் கூட வந்தவான்னு கேட்கிறேன். என் கூட வந்தவன் எங்கேன்னு தெரியல, அப்பா அம்மா எங்கேன்னு தெரியல, நான் தனியா இருக்கேன்னு சொன்ன உடனே நாமதேவர் கேட்கிறாராம், விட்டலன் கேட்கிறாராம், இவள் நான் எங்க ஆத்துக்கு கூட்டின்னு போகவா, எங்க ஆத்துல வச்சுக்கவான்னு கேட்கிறாராம். விட்டலன் பதில் சொல்றான், தாராளமா கூட்டின்னு போ, அவ உன் கூட சேவைப்பட்டதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு விட்டலன் சொல்றான். இந்த பொண்ணு கூட்டின்னு வந்தா, தன்னோட வீட்டுல கூட்டின்னு
தன்னோட வீட்டை சுத்தம் பண்றது, அடியார்கள் துணியை பக்கத்துல சந்திரபாகா நதியில போய் துவைக்கிறது, இதெல்லாம் அந்த ஜனாபை பண்றது. இந்த ஜனாபாயுடைய முந்தைய பிறவி பூர்வ ஜென்மம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு குறிப்பு அழகா சொல்லப்பட்டிருக்கு. கம்சன் ஒரு அசுரன் நமக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா காலத்துல கம்சன் அப்படிங்கிற அசுரன். அந்த கம்சனோட அரச சபையில அந்த கம்சனுக்கு பார்த்தா டெய்லி உடம்புல சந்தனம் தடவி விடணும். ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு சகல விதமான போகங்களும் எல்லாமே உண்டு. இந்த சந்தனம் உடம்புல அரைச்ச சந்தனத்தை தடவி விடணும். அதை தடவி விடக்கூடியவ யார் அப்படின்னா ஒரு கூன் விழுந்த ஒரு கழுவி. அவ என்ன பண்ணுவா, உடம்பு ஒரு 7 பேர் வளைஞ்சிருக்கும் உடம்பு. ஒரு வெள்ளி பேலாவில் சந்தனத்தை தன்னோட வீட்டில் அரைச்சு அந்த சந்தனத்தை எடுத்துட்டு போய் அந்த கம்சனுக்கு உடம்பு முழுக்க தடவி விடணும். அதுதான் அவருடைய வேலை. அவ குடும்பத்தில் தொடர்ந்து பண்ணக்கூடிய வேலை. அதை பண்ணிவிட ஒரு நாள் அவ கம்சனோட அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறப்ப இதனால கிருஷ்ண பரமாத்மா வருவான். கிருஷ்ண பரமாத்மா கேட்பான், எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான் அந்த பாட்டிக்கிட்ட. உனக்கு தெரியாதான் நான் கம்சனுக்கு சந்தனம் தடவிட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கம்சனுக்கு மட்டும்தான் தடவுவே, எனக்கும் தடவி விட மாட்டியா அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா தன்னோட 2 கையையும் தூக்கி காமிப்பான். இந்த பாட்டி என்ன பண்ணுவா, பெரிய பாக்கியம் எனக்கு, உனக்கு நான் தடவி விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்தை கிருஷ்ணனுக்கு தடவி விடுவது. அந்த கிருஷ்ணத்துக்கு தடவி விட்டுட்டு கம்சனோட அரண்மனைக்கு போயிடுவார். கிருஷ்ணனோட உடம்புல சந்தனத்தை தடவின காரணத்தினால கூன் விழுந்த கிழவி அடுத்த பிறவியில பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய சிறுமியாக ஜனாபாயாக அவதரித்தார். பகவானுக்கு நம்ம சந்தன காப்பு அப்படின்னு நம்ம பண்றோம். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ நாட்கள்ல ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னா பிள்ளையாருக்கு சந்தன காப்பு கொண்டுவாங்க. இந்த சந்தன காப்பு பண்ணினோம் அப்படின்னா நமது பிறவியானது அடுத்த பிறவியில மிக உயர்ந்த பிறவியாக மாறும் அல்லது பிறப்பே இல்லாமல் போய்விடும். சந்தன காப்புக்கு அத்தனை வலிமை உண்டு. அந்த சந்தனம் தடவினதுனால ஜனாபாயை பிறந்தாங்க. அந்த ஜனாபாய் தான் நாமதேவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார். இந்த வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு இந்த விட்டலன் என்ன நினைப்பான், இந்த பெண்மணி ஒரு நாள் நம்ம சன்னதிக்கு வந்தா நம்ம சன்னதிக்கு முன்னாடி பாடல்கள் பாடினா நல்ல அழகா பாடுவாங்க, ஜனாபாய் பாடுவாங்க. இவ கோவிலுக்கே வரமாட்டேங்கிறாளே, அவளுடைய பாடல்களை நம்ம கேட்க முடிகிறது இல்லையே, அவ நாமதேவர் வீட்டில் முழுக்க முழுக்க வேலை செய்கிறாளே அப்படின்னு என்ன பண்ணுவான், அந்த விட்டல் என்ன பண்ணுவான், அவள் பாடுறதை கேட்கணுங்கிறதுக்காக ஒரு சிறுவனாக மாறி அவன் நாமதேவர் வீட்டுக்கு வருவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த டயத்துல கோதுமை அரைச்சுட்டு இருப்பாள். ஜனாபாய் சின்ன சிறுமி இந்த இயந்திரத்துல கோதுமை போட்டு அரைச்சுட்டு இருப்பார். ஒரு சப்பாத்தி பண்றதுக்காக மாவு அரைச்சுட்டு இருப்பார். அந்த வீடு முழுக்க அடியார்கள் நிறைந்து காணப்படுவார்கள். அந்த வந்த சிறுவன் கிருஷ்ண பரமாத்மா விட்டல் என்ன பண்ணுவான், எங்க ஜனாபாய் இருக்கான்னு தேடி தேடி வருகிற போது கொல்லையில ஒரு இடத்துல அவ அரைச்சுட்டு இருக்கிறத பார்ப்பான். போயிட்டு அவளுக்கு ஏத்தாவல நிற்பான். ஜனாபாய்க்கு ஏத்தாவல விட்டல நிற்பான். அப்ப கேட்பான், நீ கோவிலுக்கு வருவியே அடிக்கடி, அந்த விட்டலனுக்கு முன்னாடி நீ பாட்டெல்லாம் பாடுவியே, இப்பெல்லாம் நீ வர்றதே இல்லையே அப்படின்னு விட்டலன் கேட்பான். அவ சொல்லுவான், எனக்கு இங்கேயே வேலை சரியா இருக்கு, இவருக்கு நான் செய்யற சேவையே விட்டலனுக்கு செய்யக்கூடிய சேவை தான். யாரோ ஒரு சிறுவன் நினைச்சு அவ பேசிட்டு இருப்பார். சொல்லி முடிச்ச பிறகு அவன் சொல்லுவானா, விட்டலன் சொல்லுவானா, நீ ஒரே ஒரு பாட்டு பாட, இந்த விட்டலனோட பாடுவியே, இந்த பாட்டை கேட்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப அவ சொல்லுவானா, இந்த ஜனாபாய் சொல்லுவானா, நான் பாடினா இந்த இயந்திரத்தை யார் அரைக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சப்பாத்திலாம் பண்ணணும், ரொட்டி பண்ணணும், இதெல்லாம் யார் அரைக்கிறது அப்படின்னு கேட்கிறப்ப அவன் சொல்லுவானா, நீ இந்த பக்கம் வந்துடு, நான் அரைக்கிறேன் கோதுமையை அப்படின்னு. பகவான் கிருஷ்ண பரமாத்மா விட்டலன் அந்த இயந்திரத்தில் உட்கார்ந்து அந்த கோதுமையை அரைப்பானா, இவ பாடுவாள். அப்படி அவளுடைய பாடலை கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமா அந்த விட்டலன் நினைச்சு இவ வீட்டுக்கே வருவான். அவன் கை எந்திரத்துல கை வச்சாலே எல்லாம் மாவு தானே வந்துடும், எல்லாம் கடன்னு எல்லாமே அரைஞ்சிடும். அதே போல இன்னொரு நாள் ஜனாபாய் அந்த சந்திரபாகா நதியில துணியெல்லாம் துவைச்சுட்டு இருப்பார். அடியார்களுடைய வஸ்திரங்களை துவைச்சுட்டு இருப்பார். அப்படி துவைச்சுட்டு இருக்கிறப்ப கிருஷ்ண பரமாத்மா அங்க வந்துருவான், விட்டலன் அங்க வந்துருவான். இந்த பாட்டெல்லாம் திரும்ப கேட்கணும் போல இருக்கு, பாட்டு பாடு அப்படின்பா. யார் துணியை துவைக்கிறது அப்படின்பா. நான் துவைக்கிறேனே அப்படின்பா. அடியார்களுடைய துணிகளை கிருஷ்ண பரமாத்மா துவைக்கிறாங்க. இதுல என்ன பெரிய ஒரு பாவம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா,
பகவானுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவையானதுதான் இறைவனை அடைகிறது. அதனால்தான் நாயன்மார்கள் என்ன பண்ணினா, ஒரு சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு சேவை செய்கிறது. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவளுக்கு ஜலம் கொடுக்கறது, அவள் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றது, இதெல்லாம் பண்ணின காரணம் இந்த அடியார்களுக்கு செய்தாலே சிவன் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற ஒரே காரணம். திருவையாருக்கு பக்கத்துல திங்களூருங்கிற இடத்துல அப்பூதியடிகள் அப்படின்னு ஒரு நாயனார் வாழ்ந்தார். அப்பூதியடிகள்னு பேரு. அவர் கோவிலுக்கெல்லாம் போய் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் பொருள் வாங்கி தர மாட்டார், சுவாமிக்கு மலர் மாலை வாங்கி தர மாட்டார். பெரிய பணக்காரர். அவர் என்ன பண்ணார், அந்த ஊர்ல வரக்கூடிய அடியார்கள் தங்குவதற்கு உணவகம் ஏற்படுத்தினார், ஒரு வாசக சாலை ஏற்படுத்தினார், அவ ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தினார், தண்ணீர் பந்தல் ஏற்படுத்தினார், மோர்பந்தல் ஏற்படுத்தினார். எல்லாமே திருநாவுக்கரசர் பேரை ஏற்படுத்தி வரக்கூடிய அடியார்களுக்கு அத்தனை சேவை பண்ணினார். பகவானுடைய அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவைதான் உண்மையான சேவை. இன்னைக்கு ஒரு ஆலயத்துல இங்கெல்லாம் பார்த்தா, அமெரிக்காவில் நான் பல இடங்கள்ல பார்த்தேன், ஒரு சனி ஞாயிறு என்ன பண்றா, பல பேர் வாலண்டியர்ஸ் அப்படின்னு போய் இந்த இடத்துல வேலை செய்யறாங்க. மேலே அதை விட ஒரு வசந்த சேவை எதுவுமே கிடையாது. வரக்கூடிய பக்தர்களுக்கு, வரக்கூடிய அன்பர்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த சேவை தான் இறைவனை அடைகிறது. இதைத்தான் இன்னைக்கு திருநாவுக்கரசர் பண்ணின உழவார பணி அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய உழவார பணிகள்லாம் பல பேர் பண்ணுவாங்க. பெரிய பேங்க்ல இருப்பார், ஆபீசரா இருப்பார், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார். அந்த உழவார பணி இடத்துக்கு போனெல்லாம் ஒரு சாதாரண வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு மண்வெட்டியால இங்க புல்லெல்லாம் செதுக்கிட்டு இருப்பார். அதுதான் பகவானை அடையக்கூடியது. நாரத பகவான் ஒரு நாள் போயிட்டு இருக்கிற போது கிருஷ்ண பகவான் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கிறார். கிருஷ்ணன் பூஜை பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணனைத்தானே நம்ம எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், கிருஷ்ணன் யார் பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு நாரதர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். ஒரு சின்ன பேழை, ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கு, அதை பூஜை பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன். என்ன கிருஷ்ணா, இது என்ன, நாங்கெல்லாம் உனக்கு பூஜை பண்றோம், நீ யாருக்கு பூஜை பண்ற, இது என்னது, என்ன டப்பா இது அப்படின்னு கேட்கிறான். இந்த டப்பாவை திறந்து காமிக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. அதை பத்தில கொஞ்சம் மண் இருக்கு. என்னது மண், இந்த மண்ணுக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறான். நாரதர் கேட்கிற, என்ன விசேஷம் இந்த மண்ணுக்குங்கிற. இப்போ கிருஷ்ணன் சொல்றாராம், பிருந்தாவனத்துல என்னுடைய பக்தர்கள் நடந்து செல்கிற போது அவர்களுடைய பாத தூளி சேர்த்து அந்த மண்ணை எடுத்து இந்த டப்பால வச்சிருக்கேன், இதுக்கு தான் நான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறான். தனது பக்தர்களின் பாதம் பட்ட அந்த மண்ணை ஒரு டப்பால வச்சு கிருஷ்ண பரமாத்மா பூஜை பண்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பக்திக்கு முக்கியத்துவம், பக்தனுக்கு முக்கியத்துவம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில. ரெண்டு விஷயங்கள் தேவை, அருள் தேவை, பொருள் தேவை. நம்ம ரெண்டுக்குமே இல்லாம பண்ண முடியாது, ரெண்டுமே இல்லாம பண்ண முடியாது. லௌகிகத்தை நம்ம பொருள் அப்படிங்கிறோம். ஒரு ஆன்மீகத்துல ஒரு தெய்வத்தை வழிபட்டு தெய்வத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அனுகிரகத்தை அருள் அப்படின்னு சொல்றோம். இந்த அருளும் பொருளும் ஒருத்தருக்கு சேர்ந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை சுலபமா கிடைக்காது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும், பெரிய தனவந்தரா இருப்பார், நல்ல வசதியா வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனா அந்த அவருக்கு ஒரு தெய்வத்தினுடைய அருள் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும், ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒருத்தர் சுவாமிக்கு நிறைய பண்ணுவார், நிறைய கைங்கரியம் பண்ணுவார், எல்லா நாளும் கோவிலில் போய் உட்கார்ந்துருப்பார். ஆனா அவர்கிட்ட பொருள் இருக்காது, பொருள் இருக்காது. அந்த பொருள் இல்லாத நிலையிலும் உன்னோட அருள் மட்டுமே போறோம், அதற்கு மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு வாழக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். அருள் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, நம்ம அத்தனை பேரும் எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா மனசுல ஒரு நிம்மதி எதிர்பார்க்கிறோம். நம்ம அத்தனை பேருக்கும் அதான் ஆசையா இருக்கு. வாழ்க்கையில நோய் நொடி வரக்கூடாது, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நமது கடைசி காலங்கிறது பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கடைசி காலத்துல யாருடைய தயவையும் நான் எதிர்பார்க்க கூடாது. நம்ம அத்தனை பேருக்கும் ஆசை இருக்கு. ஒரு வயசு நெருங்க நெருங்க ஒரு 60, 70, 80 எல்லாம் போயாச்சுனாலே நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும் நான் கேட்கிறோம் கிடையாது. நான் கடைசி காலத்துல நான் யாரையும் நாடக்கூடாது. என் பையன், என் பொண்ணு, என் மருமகள் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. நானே
என்னோட சொந்த காலில் நிற்கணும், நானே சமைக்கணும், நானே என்னோட துணியை உணர்த்தணும், நானே தட்டு வச்சுட்டு சாப்பிடணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது கிடைக்கிறதுக்கு ஒரே உபாயம்தான் பக்தி. அது சாதாரணமாக கிடைக்காது. நம்ம கர்ம பலன் எப்படின்னு தெரியாது. இந்த கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கர்ம வினை அப்படிங்கிறது இதற்கு முந்தைய பிறவிகள்ல நாம செஞ்ச நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் பலன் இந்த பிறவியில நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும். இதற்கு முந்தைய பிறவிகளை நாம ஏதான கெடுதல் பண்ணியிருந்தோம், யாருக்கான ஒரு துரோகத்தை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இந்த பிறவில நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நோயாக கிடைக்கும், வியாதியா கிடைக்கும். இல்லாட்டா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு அடுக்கடுக்கா ஒரு சோகம் நடந்துட்டே இருக்கும். நம்மளாம் சொல்லுவோம், கடவுள் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாரே, ஒரு 4 தப்படி எடுத்து வச்சா திரும்ப ஒரு தப்படி கீழே இறங்குறோம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கர்ம வினை. ஆனா என்ன சொல்றது புராணங்கள் நூல்கள் அப்படின்னா அந்த கர்ம வினையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன கஷ்டம் வருதோ, வியாதி வருதா, நான் ஏத்துக்கிறேன் பகவானே. எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறியா, நான் ஏத்துக்கிறேன் பகவானே. ஆனா அந்த கஷ்டமான காலகட்டத்துல அந்த கர்மாவோட வீரியம் நமக்கு குறையணும், கர்மாவோட வேகம் குறையணும். லேசா வந்துட்டா போறோம், எனக்கு நான் படுக்கக்கூடாது, பெட்ல படுக்கக்கூடாது, நோயின்னு படுக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் அவசரப்பட்டேன், டக்குன்னு அந்த வியாதி போகணும், கர்ம வினையோட வீரியத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுதான் குருவோட பக்தி வேணும். குருவோட பக்தி யாருக்கு கிடைக்கோ, குருவோட அனுகிரகம் யாருக்கு கிடைக்கிறதோ, இந்த குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கர்மாவுடைய வேகத்தை குறைப்பார் நமக்கு. அதுதான் இன்னைக்கு குரு பக்தி நம்ம அத்தனை பேருக்கும் அவசியமா இருக்கு. அது பட்டாரிபுரத்து மகானா இருக்கலாம், நாயன்மார்களா இருக்கலாம், ஆழ்வார்களா இருக்கலாம், மகாபெரிவாளா இருக்கலாம், சத்ய சாய்பாபாவா இருக்கலாம். நீங்க யார வேணாலும் ஒரு குருவாக, ஆன்ம குருவாக நம்ம எடுத்துட்டு வாழ ஆரம்பிச்சோம், அவரை பிடிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய கர்மாவோட வேகத்தை அவர் குறைப்பார். அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அடையபலம் அப்படிங்கிறது ஆரணிக்கு பக்கத்துல, வேலூர் பக்கத்துல ஒரு இடம். இந்த அப்பைய தீட்சிதர் வாழ்ந்த காலத்துல இந்த அடையபலத்துல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி மாதிரியே நடத்தினார். வேதத்தை சொல்லித்தரது, புராணங்களை சொல்லித்தரது, உபனிஷத்து சொல்லித்தரதுன்னு பாரதத்துல பல பகுதிகளில் இருக்கிறவா அவர்கிட்ட வருவார். அவருக்கு ஒரு முறை கர்மாவின் காரணமாக ஒரு பெரிய கட்டி அவருக்கு வயிற்றுல ஒரு சின்ன புண்ணு இருந்தாலே நம்மளால தாங்க முடியாது, சாப்பிட முடியாது, உணவு போட முடியாது, தண்ணியை முழுங்க முடியாது, நம்ம அவசரப்பட்டிருக்கோம். அவருக்கு கர்மா என்ன கொடுத்தது, இதற்கு முந்தைய பிறவியில் அவர் பண்ணதை அனுபவிக்கணும் இல்லையே. என்னத்தான் இந்த பிறவியில் அவர் மகானாக இருந்தாலுமே, திருவண்ணாமலை ரமண பகவான் ரமண மகரிஷி கடைசி காலத்துல அவருக்கு கொடிய வியாதி வந்தது. இந்த வியாதி வந்தப்ப அவருடைய சீடர்கள் பல பேர் சொன்னார், மகரிஷி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீங்க ஹாஸ்பிட்டல் போகலாம், எவ்வளவு சொல்லி பார்த்தார். இந்த கர்மாவை நான் அனுபவிக்கணும், இந்த கர்மாவை அனுபவிச்சாதான் இந்த பிறவி கிடைத்தது அப்படின்னு பகவான் ரமண மகரிஷி சொன்னார். அதே போல இந்த அப்பைய தீட்சிதர் எவ்வளவோ சீடர்கள் சொல்லும் போது எதுவும் கேட்கல, கர்மாவை அனுபவிக்கணும்டா, அது மட்டும் கட்டி இருக்கட்டும், எத்தனை நாள் இருக்கோ இருக்கட்டும் அப்படின்னா. ஒரு நாளைக்கு காசியிலிருந்து ஒரு பண்டிதர் வந்தார், ஒரு பெரிய பண்டிதர் வந்தார். அவர் என்ன பண்ணார், இவற்றை வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும், பல சந்தேகங்கள் கேட்கணும், நீங்க எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருந்தார். பகவான் சொன்னார், நாளைக்கு வர சொன்னார். அப்பயே தீட்சிதர் நாளைக்கு வர சொன்னார், நாளைக்கு வாங்க நான் உங்க கூட பேசுறேன் அப்படின்னு. அவரோட இடத்துல அந்த பண்டிதர் கரெக்டா வந்துட்டார், காசிலிருந்து வந்துட்டார். அவர் காசிலிருந்து வந்த உடனே அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், ஒரு தாம்பாளத்தை கொண்டு வர சொல்றாராம். ஒரு சீடனுக்கு சொல்லிட்டு ஒரு தாம்பாளம், இவங்கள தாம்பாளம் கொண்டு வர சொல்றாரு. தாம்பாளத்தை கொண்டு வந்து வச்சுட்டார். என்ன பண்றாராம் பகவான் அப்பைய தீட்சிதர் தியானத்தின் மூலமாக, தனது தவ வலிமையின் மூலமாக அந்த கட்டியை வெளியில் எடுக்கிறார். ஏன்னா இவரோட பேசணும், ஒரு 3/4 மணி நேரம் பேசணும்னா இந்த வயிற்றுல இருக்க கட்டி பேச விடாது, அவர் தொடர்ந்து பேச விடாது. இவர் பல கேள்விகளை கேட்கறதுக்காக வந்திருக்கார், இவரிடமிருந்து சில விளக்கங்களை பெறுவதற்காக வந்திருக்கார். அவரோட சகஜமா பேசணுங்கிறதுக்காக அந்த கட்டியை வெளியில வாய் வழியா எடுத்து அந்த தட்டில் வச்சிருவாங்க, தாம்பாளத்தில் வச்சிருவாங்க. ஒரு ரத்தமும் சதியமா இருக்கும் இந்த கட்டி பார்க்கறதுக்கு. அதை வச்சுட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிப்பேன், ரொம்ப சகஜமா பேசுவார். ஏன்னா அந்த கட்டி வெளியில போயிடுது, உடம்புல இருந்த உபாதை போயாச்சு,
ரொம்ப சகஜமாக பேசுவார். ஒரு 3/4 மணி நேரம் அப்பைய தீட்சிதர் அவர்கிட்ட பேசுவார். அவர் என்னவெல்லாம் கேட்டாரோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் கிளம்புறேன் சுவாமி, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல, எனக்கு நன்னா பதிலாக சொன்னேள் அப்படின்னு கிளம்பி விடுவார். அவர் போன பிறகு அவருடைய சீடன் வருவான், அப்பைய தீட்சிதரோட சீடன். அவர்கிட்ட சொல்லுமா, நீங்க அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப சகஜமா நன்னா பேசிட்டு இருந்தீங்க, ஆனா இந்த கட்டி உங்க உடம்புக்குள்ள இருந்தா உங்களால பேச முடியல, சுலபமா எல்லார்கிட்டையும் பேச முடியல. இந்த கட்டி எடுத்துட்டா ஈஸியா இருக்கு, இதை கொண்டு போய் நான் எங்கேயாவது காணாத இடத்துல தூக்கி போட்டு விட்டோமா அப்படின்னு கேட்பான். ஒரு சாதாரணமான சைக்காலஜி. எது நமக்கு தொல்லை தருதோ அதை தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதனால கேட்டார். அவர் சொல்லுவானா, இதை கொண்டு நீ போட்டுவிட்ட அப்படின்னா இந்த கட்டியை பார்த்தோன்னா இது சேனக்கிழங்கு சைஸ்ல இருக்கு, சேனக்கிழங்கு சைஸ்ல இருக்கு அந்த கட்டி. அவ்வளோ சைஸ்ல இருந்தா சேனக்கிழங்கு எப்படி இருக்கும் அந்த சைஸ்ல இருந்து கட்டி. இதை தூக்கி பண்ணி போட்டுவிட்ட அப்படின்னா அடுத்த பிறவியில நான் பிறந்து பரங்கிக்காய் சைஸ்ல ஒரு கட்டி வந்துடும். இப்ப சொல்லு, சேனக்கிழங்கு பெருசா பரங்கிக்காய் பெருசா? சுவாமி, சேனக்கிழங்கு தான் சின்னது, பரங்கிக்காய் பெருசு, இதே நீங்க உள்ள போட்டுங்கோ அப்படிமா. கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பைய தீட்சிதர் நிரூபணம் பண்ணி காமிச்சார். நம்மளாம் பெருமோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தலைவலி வந்தாலே தாங்க முடியல, என்ன மாத்திரை போடலாம், என்னத்தை தடவிக்கலாம், எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம், எந்த டாக்டர் கிட்ட போகலாம் நம்ம யோசிக்கிறோம். அப்படின்னா அந்த தலைவலியிலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தலைவலியை கொடுத்தது யாரு? கர்மா கொடுக்கறது. இன்னைக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உனக்கு தலைவலி வரணும், உனக்கு வயிற்று வலி வரணும் அப்படின்னு கர்மா நமக்கு கொடுக்கறது. ஆனா நம்மளாம் அதை ஏத்துக்கிற பக்குவத்துல இல்லை. கர்மா கொடுக்குற ஏத்து பக்குவம் நமக்குலாம் வரமாட்டேங்கிறது. அதுக்குதான் பக்திங்கிறது. பக்தியில என்ன ஒண்ணே ஒண்ணு அப்படின்னா, எல்லாவற்றையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரணும். அது என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் இருந்தாலுமே ஒரு துறவி மனோபாவம். ஒரு காட்டில் மகரிஷிலாம் எப்படி இருப்பார், எதையும் எதிர்பார்க்காம புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எதற்கும் ஆசைப்படாம இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கணும். நம்ம இதுதான் ஆசைப்படுறோம். இல்லற துறவின்னு சொல்லுவார். இப்ப வீட்டிலே இருந்துட்டு ஒரு துறவு வாழ்க்கை வாழ முடியும். அதை பல மகரிஷிகள் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இருந்தார், ஆனா துறவியா இருந்தார். அது போல ஒரு ஆசங்கத்தர் இருந்தார், இல்லற துறவின்னு பேரு. அவர் பார்த்தோன்னா பொருள் ஆசை அப்படிங்கிறது கிடையாது, பணத்தின் மேல ஆசை கிடையாது, ஒரு பொருள் வாங்கணும் ஆசை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரோட மனைவி பார்த்தா அப்படியே அவருக்கு நேர் இது. அந்த அம்மாவுக்கு பணத்தை சேர்த்து வச்சு நகை வாங்கணும், புடவை வாங்கணும். அந்த அம்மாவுக்கு பலவிதமான ஆசைகள். அவர் மனைவி வாழ்க்கையில் ஒன்றும் குறுக்கிடப்பட்ட, நீ பண்றது நீ பண்ணிக்கோ, என் வாழ்க்கையில குறுக்கிடாத, நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் இடத்துல என்ன பண்ணுவார், ஒரு புராணம், ஏதோ புஸ்தகத்தை, ராமாயணம், மகாபாரதம் ஏதோ கண்ணு படிச்சுட்டு இருப்பார். என்ன நடந்தாலும் இது பண்ண மாட்டார். ஒரு பாம்பு நுழையிறத சூச்சூன்னு ஒரு சார்பாக ஒரு பூனைக்குட்டியை விரட்டுற மாதிரி விரட்டு வர்றது, அது போடுவது. எதற்குமே அதிர்ச்சியை காமிக்க மாட்டார், ஆச்சரியத்தை காமிக்க மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார், சாதாரணமாக இருப்பார். இந்த மனைவி என்ன பண்ணினா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து சேர்த்து இந்த மனைவி வந்து ஒரு நெக்லஸ் வாங்கினான். இந்த ஊரில் இருக்கிற ஒரு நகைக்கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கினான். அந்த நெக்லஸ் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, இந்த நெக்லஸை போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த அம்மா என்ன பண்றா, கோவிலுக்கு கிளம்புற. சாயங்காலம் எண்ணெய் கிண்ணெல்லாம் எடுத்துட்டு, சுவாமிக்கு என்னென்ன எடுத்துக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்புற. கிளம்பி போற அவசரத்துல இந்த நெக்லஸ் எடுத்து போக மறந்து போயிட்டான், மாட்டிக்க மறந்துட்டான். வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டார். இப்போ கோவிலுக்குள்ள வந்துட்டார். கோவிலுக்குள்ள வந்த பிறகு அந்த அம்மாவுக்கு தோன்றது, ஆஹா இன்னைக்கு நெக்லஸ் போட்டுன்னு வரணும்னு நினைச்சோமே, இன்னைக்கு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவா, பார்த்தாலும் எது எங்கடி வாங்கினா 4 பேர் கேட்பாளே, இன்னைக்கு அந்த சுகம் மிஸ் ஆயிடுது அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் அந்த அம்மாவுக்கு. சரி பரவாயில்ல, கோயிலை சுற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், விளக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கார். இவர் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கார். ஒரு 6:30-7 மணி ஆகுது. ஒரு பிச்சைக்காரன் வீட்டு வாசல் இருந்து, சாமி பசிக்குது, ஏதானு சாப்பாட்டுக்கு ஏதானு கொடுக்க முடியும், கொடுங்க சாமி அப்படிங்க. இவருக்கு சாதாரணமா ஒரு நல்ல உள்ளம், யாரான கஷ்டப்படுறான்னா அவளுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. கொஞ்சம் இருப்பா நான் பார்க்குறேன்ட்டு என்ன பண்ணுறாரு, அவனை நிற்க வச்சுட்டு உள்ள போய் சமையல் கட்டில் பார்க்குறேன்.
ஏதான மனைவி வச்சிருக்காளா, சாப்பாடு வச்சிருக்காளா, ஏதாவது தோசை பலகாரம் ஏதாவது பண்ணி வச்சிருக்காளான்னு போய் பார்க்குறாரு. இவரை பற்றி நன்னா தெரிஞ்சு அந்த அம்மா மேடையை தொடச்சிட்டே போயிட்டா. வச்சிருந்தா எல்லாம் தானம் பண்ணி விடுவான்ட்டு அந்த அம்மா எல்லாம் தொடச்சிட்டு போயிட்டா. ஒன்றுமே இல்லைங்க. அவன் வாசல்லேருந்து குரல் கொடுக்குறான், சாமி இல்லைப்பா உனக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் இருப்பா அப்படின்னு. ஹாலுக்கு வந்து ஏதாவது பழம் ஏதான்னு இருக்கான், வேற தானே அவனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தேடுற, எதுவும் இல்லை. தேடிட்டே இருக்கேன். அவன் திரும்ப குரல் கொடுக்குறான், சாமி இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் பக்கத்து வீட்டில் பார்க்குறேன் சாமி. ரொம்ப கரெக்டாக பேசுகிறான். இருப்பா நீங்கள் வீடு வந்துட்டு உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும், கொஞ்சம் நெல்லு அப்படின்னு தேடின்னு வரும்போது மனைவி வச்சுட்டு போன நெக்லஸ் ஒரு டேபிள் இருக்கு. அதனோட வேல்யூ அவருக்கு தெரியல. ஒரு நெக்லஸ்னா கோல்டு வைரம் இருக்கு, இது பல ஆயிரம் ரூபாய் அப்படிலாம் அவருக்கு தெரியல. அதை பார்த்தோன்னே இந்த பொருளை விற்றா ஒரு தொகை கிடைக்கும், அந்த தொகை கிடைச்சதுன்னா அவனுடைய பசியை ஆற்றிக்க முடியும், சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி அந்த நெக்லஸை எடுத்துன்னு போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுக்கறதுக்காக இப்படி தூக்கி போடுறதுக்காக நீட்டுற. அவன் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டான், இது 24 கேரட் கோல்டு வைரம் எல்லாமே அவனுக்கு கரெக்டாக தெரியுது. அவன் கொடுக்குற போது அவன் கேட்கிறான், சாமி நீங்கள் கையில் எனக்கு கொடுக்க போறீங்களா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். ரொம்ப யோக்கியமான பிச்சைக்காரன், நேர்மையான பிச்சைக்காரன். இது தெரியாதுப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ பசிக்கிறதுன்னு சொன்னேன், சாப்பாடு இல்லை பழம் இல்லை, நான் தேடி பார்த்த ஒன்றும் இல்லை, அதனால தான் அதை கொடுக்க வந்தேன்னு சொன்ன உடனே, சாமி அது வைர நெக்லஸ் சுவாமி, அது உங்கள் வீட்டம்மா வாங்கி வச்சுருக்காங்க போல இருக்கு, அம்மா வீட்டில் இல்லையோ அப்படிங்கிறான். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. உள்ளப்பா அவனுக்கு தான் கொண்டு வந்தேன், இதை வச்சுக்கோ, இதை விற்று அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோ, பசிக்குதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. சாமி நல்லா யோசிச்சு கொடுங்க, நல்லா யோசிச்சு கொடுங்க, ஒரு தடவை 2 தடவை யோசிங்க. இதை என்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். நான் இதே கிராமத்தில், இந்த கிராமத்து கடைசியில் இருக்கிற ஆலமரத்தடி தான் என்னோட வீடு, அங்கே தான் படுத்துட்டு இருப்பேன் டெய்லி. நீங்கள் திடீர்னு வீட்டம்மா தானே சொன்னாங்க, சண்டை போட்டாங்க அப்படின்னு எங்கிட்ட வந்து திரும்ப நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டேன், யோசிச்சு கொடுங்க அப்படின்னு டைம் கொடுக்குறான். இவர் யோசிக்கவே இல்லை, உனக்கு தாண்டா இது வச்சுக்கோ, நீ சாப்பிடு அவன் கொடுத்து உள்ளே வந்துட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான். அவன் அப்படி போனோன்னு இந்த அம்மா அப்போ தான் உள்ளே நுழையிறாங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. நம்ம உள்ளே நுழையும் போது மனசுக்குள்ள ஒரு கோபம், என்னடா மறந்துட்டு போயிட்டோமே, நெக்லஸ் போட மறந்துட்டு போயிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து எந்த இடத்துல வச்சா கூட நேர பகி பார்க்குறாங்க, நெக்லஸ் அங்கே இல்லை. சரி நம்ம வேற எங்கேயோ வச்சிருக்கோம் போல இருக்கு, சமையல் விட்டு அங்கே இங்கே ஒரு இடமா தேடிகிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பல சந்தர்ப்பங்களில் 10 வார்த்தை பேசுகிற இடத்துல நம்ம 5 வார்த்தை பேசணும், 5 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கணவன் மனைவிக்குள்ள பேச்சை குறைச்சி பாருங்க, எவ்வளவு சுகம் ஆனந்தமான வாழ்க்கைங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். அதாவது ஸ்பீச் அப்படிங்கிறது சில்வர் அப்படின்னா சைலன்ஸுங்கிறது கோல்டு. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டு, பேசுறது வெள்ளி அப்படின்னா மௌனம்ங்கிறது தங்கம். சைலன்ஸாக இருக்கிறது அவ்வளவு நல்லதான். ஒரு பழமொழி உண்டு, இந்த இல்லற துறவி பேசாமல் இருந்திருக்கலாம், மனைவி இவ்வளவு தூரம் தேடிட்டே இருக்காளே வீடு முழுக்கன்னு சொல்லிட்டு இவரா வாயை திறந்து தானே மாட்டிக்கிற, என்னம்மா தேடிட்டு இருக்க, ரொம்ப நேரமா ஏதோ தேடிட்டு இருக்க போல இருக்கு அப்படிங்கிற. ஏங்க ஒரு நெக்லஸ் இங்கே வச்சிருந்தேங்க, டேபிளில் வச்சிருந்தேன், அதைத்தான் தேடுறேன், நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே எடுத்து வச்சிருக்கீங்களா, பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, அதுவா அது நான் ஒருத்தனை கொடுத்துட்டேனே அப்படிங்கிற. கொடுத்துட்டீங்களா? முகம் மாறுறது தெரியும் டக்குன்னு. முகம் அந்த சமயத்தில் எப்படி ஒரு பெண்ணுக்கு முகம் மாறும்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அவன் முகம் மாறிடுது கோபத்தில். யாருக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற. இல்லைம்மா வாசலில் ஒரு பிச்சைக்காரன் தான், அவன் பசிக்கிறதுன்னா உள்ள சாப்பாடு எல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதனால் இதை வந்துட்டு கொடுத்தேன்னு சொன்ன உடனே கீழைக்கு மேலுக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அட பாவி மனுஷா, அதனுடைய வேல்யூ தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான். சிங்குலரில் ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் மரியாதை போட்டிருந்த புருஷனை, அட பாவி மனுஷா உனக்கு அதனோட மதிப்பு தெரியுமான்னு கேட்குறேன். தெரியாதும்மா அப்படிங்கிற. அதனோட விலை 70,000 ரூபாய் அப்படிங்கிற. 70,000 ரூபான்னு சொன்ன உடனே இவர் 70,000 ரூபாயா அப்படின்னு கேட்டு வீட்டை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறேன். உடனே ஓட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவன் எங்கே படுத்துட்டு இருப்பான், கடைசியில் அந்த ஆலமரத்தடியில் படுத்துட்டு இருப்பான். விறுவிறுன்னு ஓடுறான். அவன் என்ன பண்ணான், ஆலமரத்தடியில் நல்லா ஜாலியாக தலையை வச்சு கீழே படுத்துட்டு
கால் மேல் கால் போட்டுன்னு இந்த நெக்லஸை பிரட்டி பிரட்டி பார்க்கலாம். எந்த மாரோடிகிட்ட கொண்டு கொடுத்தா எவ்வளோ காசு அதிகம் கிடைக்கும். அவன் கணக்கு போகிறான், இந்த ஊரில் கொடுக்கலாமா அடுத்த ஊரில் கொடுக்கலாமா, ஏன்னா அவனோட ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு இருப்பார். அவன் யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது இவர் கரெக்டாக பக்கத்தில் போய் நின்ன உடனே அண்ணாந்து பார்க்குறான் அவரை. என்ன சாமி எதுக்கு வந்தீங்க இங்கே? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேனே, இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சு கொடுக்கணும், திரும்ப வாங்குறதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு உடனே அவர் சொல்றானா, டேய் அதனோட விலை 70,000 ரூபாயா, நீ அதுக்கு குறைஞ்சி எங்கேயும் வித்துடாத, இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு அவர் திரும்ப போயிட்டார். இதுக்கு பேர் என்ன சொல்லுவார்னா இல்லறத்துறவின்னு சொல்லுவார். நாம கணவன் மனைவியா வீட்டுல இருந்தாலுமே நம்மால மனைவிக்கு நல்லது பண்ணி நாம புண்ணியத்தை சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிதான் பேசாமல் இருப்பது. அதைத்தான் பலரும் கடைபிடிக்கிறார்கள். கபீர்தாசர் ஒரு பெரிய மகான் இருந்தார், அவரும் பண்டரிபுரத்து மகான். இந்த கபீர்தாசருக்கு ஞானம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர் பிறப்பால ஒரு இஸ்லாமியர். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா வீவர், ஒரு நெசவாளியவர். இந்த கபீர்தாசர் பல பேர்த்து போய் கேட்பார், எனக்கு ராமனுடைய நாமத்தை சொல்லணும்னு ஆசை, நான் ராமன்கிட்டேருந்து ராம மந்திரத்தை தீட்சியா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சொல்லுவோன்னு பல பேர்த்து போய் கேட்பாங்க. உனக்கு நான் சொல்லித்தர மாட்டேன், நீ இஸ்லாமியர் சொல்லித்தர மாட்டேன் அப்படிம்ப. அந்த ஊர்ல ஒரு பெரிய ராமதாசர் இருந்தார், அவற்றையே போய் கேட்பாராம். இல்லை நான் உனக்கு சொல்லித்தரக்கூடாது அப்படின்பாராம். எப்படியேனும் பகவானை அடையணும் அப்படிங்கிற மனசு நமக்கு வந்ததுன்னா அதற்கான வழியை கடவுளை காமிப்பான். நம்மளாம் என்ன பண்றோம், இதான ஒன்று பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டம்னா பின்வாங்குறோம், நம்ம பின்வாங்கிடுறோம். கபீர்தாஸ் என்ன பண்ண, விடாம இருந்து இந்த ராமநாமத்தை ஒரு தாரக மந்திரமா நம்ம ஏத்துக்கணும்னு எப்படி இந்த மகானிடமிருந்து உபதேசம் பெறலாம்னு யோசிக்கிறார் அப்படின்னா, கங்கையில டெய்லி காலங்காத்தால ஒரு 4 மணி குளிக்க போவாராம் இந்த ராமதாசர். அந்த குரு குளிக்க போவார். அவர் குளிக்க போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வருகிற போது அந்த படியில ஒரு நாள் பண்ணாரு, இருட்டுல படியோட படியா படுத்துக்கிறாராம். கபீர்தாசர் படுத்துக்கிறார். இருட்டுல வருகிற போது கால் வைக்கிற போது இவர் மேல கால் வச்சுடுறார் ராமதாசர். இவர் மேல கால் வச்சு ராம 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 அப்படிங்கிறார். அதை தனக்கான உபதேசமாக கபீர்தாசர் எடுத்துட்டு அந்த ராம மந்திரத்தை ஜபிச்சு ராமனுடைய திருவடிகள் அடைஞ்சார். எப்படியும் வாழ்ந்து விடலாம். பகவானுடைய பக்தியும் பகவானுடைய சிந்தனையும் நமக்கு இருந்தாலே பகவான் அதுக்கான அனுகிரகத்தை நமக்கு கொடுப்பார். அத்தனை பேருக்கும் அத்தைய அனுகிரகத்தை எல்லாம் வல்ல பெரியவாளும் பெருமாளும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். Thank you, sir, for the great discourse. I request Badri Swami to give us. नवो नवो भवति जायमानोऽन्नात् येषु श्रुतामेत्यग्रे भागं देवेभ्यो विददाध्यायन् प्रचन्द्रमाः स्थिरति दीर्घमायुः सेर्वच्छस्यमायुष्यमारोग्यमाविधा शोभामानं महीयते धान्यं धनं पशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः पद्मावती नायिका समेत श्री वेंकटेश्वर स्वामी दिव्यानुग्रह प्रसाद सिद्धिरस्तु शुभगुं शुभं रोचनो रोचमानं शोभन शोभमान कल्याणः शुभगुं शुभम् Thank you, Badri sir. Thank you, sir. I request our
Board of Director Chairman, Sri Sundar Srinivasan, Honor Sri Swaminathan. I request our EC President Tulsi Ram Rajan to say a few words on what he thinks. Thank you all. Thanks for joining this evening. It was a great spiritual discourse. Thanks for coming, sir. Thank you, I appreciate. Thanks for the Religious Committee for bringing this discourse. Thanks for EC and board for approving. Thank you. Thank you, sir. Thank you all. It was a great pleasure. Om Namo Venkatesh.